நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் சிலரை உடைக்கிற நேரமாய், சிலரை உருவாக்குற நேரமாய், சிலரை கட்டுகிற நேரமாய், சிலரை கட்டவிழ்க்கிற நேரமாய், சிலரை உயர்த்துகிற நேரமாய், சிலரை உயிர்ப்பிக்கிற நேரமாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற வசனம் வெறுமையாய் திரும்பாது, அது அனுப்பிய நோக்கத்தை நிறைவேற்றும். ஆமென். முதல் கூட்டமான அப்படின்னாலே 1-2 வார்த்தை முகவரையாய் நான் சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்குள் வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். காரணம், எல்லாவற்றை பார்த்திலும் ஆண்டவர் தம்முடைய வசனத்தை மகிமைப்படுத்தியிருக்கிறார். காண்கிற வானம் பூமி ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தைகள் என்ன செய்யாது? ஒளிந்து போகாது. இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வந்திருக்கிறோம்னா, ஒரு கூட்டம் வேதத்தை மறக்குது, ஒரு கூட்டம் வேதத்தை மறைக்குது, இன்னொரு கூட்டம் வேதத்தை மறக்குது. 3 கூட்டத்தை நான் பார்க்கிறேன். ஒரு கூட்டம் வேதத்தை மறக்குது, இன்னொரு கூட்டம் வேதத்தை மறக்குது, இன்னொரு கூட்டம் வேதத்தை மறைக்குது. இந்த 3ஐயும் செய்ய எனக்கு தெரியாது. அதனால வேதம்னா என்ன அப்படின்னு தெரிந்ததை கொஞ்சம் நினைப்பூட்ட விரும்புகிறேன். வாரிச பைபிள்னா என்ன நிறைய சொல்லலாம். வாழ்வுக்கு வழிகாட்டி, பரலோகத்துக்கு வழிகாட்டி, சந்தோஷத்துக்கு, ரட்சிப்புக்கு, சமாதானத்துக்கு, உயர்வுக்கு, சுகத்துக்கு வழிகாட்டின்னு ஏராளமான காரியங்களை சொல்ல முடியும். ஆனா சின்ன வயதுல என் இருதயத்தில் கர்த்தர் புதித்து வைத்தார். பைபிள்னா என்ன தெரியுமா? இதுவரைக்கும் நடந்தது, இப்போ நம்முடைய கண்களுக்காக நடந்து கொண்டிருக்கிறதும், இனி நடக்க போகிறதை முன்கூட்டியே எழுதி கர்த்தர் நம்முடைய கையில் தந்திருக்கிறார். அதுதான் பரிசுத்த வேதாகமம். எழுதியிருக்கதா நடந்திருக்கு, எழுதியிருக்கதா நடந்துகிட்டு இருக்கு. எழுதுனது நடந்ததானால், எழுதினவை நடந்து கொண்டிருக்கிறதானால், எழுதப்பட்டவை கட்டாயம் அவை நடந்தே தீரும். ஆமென். ஆண்டவர் நல்ல ஆண்டவர் தந்த ரட்சிப்புக்காக ஆண்டவருக்கு தோத்திரம். இயேசுவை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டது பெரிய பாக்கியம். பரிசுத்த வேதாகமம் நம்முடைய கையில கிடைச்சது ஒரு பெரிய பாக்கியம். பாருங்க, 2000-3000 வருஷத்துக்கு முந்தி பழைய ஏற்பாடு எழுதப்பட்டது, 2000 வருஷத்துக்கு முந்தி புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது. அன்றைக்கு இருந்த 3 கண்டத்தில் உள்ள 12 நாடுகள்ல இருந்து பைபிள் எழுதினாங்க. யாரெல்லாம் எழுத வச்சாருன்னா, தமிழ் அப்படி சொன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அரசன் முதல் ஆண்டி வரைக்கும் உள்ளவர்களை பயன்படுத்தினார். சாலமோன், தாவீது போன்ற ராஜாக்களை கொண்டு கர்த்தர் எழுதினார். தானியேல் போன்ற கேபினட் மினிஸ்டர், மந்திர் லெவல்ல இருந்த தானியேலை கொண்டு கர்த்தர் எழுதினார். ராஜாவுக்கு நம்பிக்கைக்குரிய பர்சனல் பிஏ பானபாத்திரக்காரன் நெகேமியாவை கொண்டு கர்த்தர் எழுதினார். வேதத்தை கற்று தேர்ந்து அதன்படி செய்து மற்றவர்களுக்கு போதிக்கிற வேத பாரகன் எஸ்ராவை கொண்டு கர்த்தர் எழுதினார். ஆசாரிய ஊழியம் செய்த மோசேயை கொண்டு கர்த்தர் எழுதினார். ஏசாயா முதல் மல்கியா வரை உள்ள தீர்க்கதரிசிகளை கொண்டு கர்த்தர் எழுதினார். சுங்க இலாகாவலை பணியாற்றின அதிகாரி மத்தேயுவை கொண்டு ஆண்டவர் எழுதினார். அலெக்சாந்திரிய பட்டணத்திலே மருத்துவ தொழில் படித்த டாக்டர் லூக்காவை கொண்டு ஆண்டவர் எழுதினார். அப்போஸ்தலனாகிய பவுல் கொண்டு 14 நிருபங்கள், எபிரேயர் உட்பட இன்க்ளூடிங் ஹீப்ரூ 14 நிருபங்கள் எழுதினார். பவுலை குறித்து சொல்லும் போது வேத பண்டிதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவருக்கு டபுள் PhD கொடுக்கலாமா. அந்த அளவுக்கு கற்ற பவுலை கொண்டு ஆண்டவர் எழுதினார். மழைக்கு கூட பள்ளிக்கூடத்துக்கு ஒதுங்காத, ஒண்ணுமே படிக்காத ஆண்டி பேதுருவை கொண்டும் கர்த்தர் எழுதினார். அரசன் தாவீதை கொண்டும் எழுதினார், ஆண்டி பேதுருவை கொண்டும் எழுதினார். ஒருவரும் அறிந்தோ ஆராய்ந்தோ தியானித்தோ எழுதினவைகள் அல்ல, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதப்பட்டது. அல்லேலூயா. இந்த கூடுகையில முதல்ல ஒரே ஒரு சின்ன சிந்தனை மட்டும் சொல்லி என்னுடைய செய்திக்கு நான் வருகிறேன். நம்ம கையில் இருக்கிற பைபிள் மனிதனுடைய வார்த்தை அல்ல, the purely word of God என்பதை நிரூபித்து காட்டி நான் வார்த்தைக்கு வர விரும்புகிறேன். ஒரு 20 வருஷம் இருக்கும், மேபி 20 வருஷத்துக்கு முன்னால பவானில ஒரு மூத்த போதகர் பாஸ்டர் ஜார்ஜ் பால் ஐயா இருக்கிறாங்க. இதே மாதிரி ஒரு ஸ்தாபன கன்வென்ஷன்ல பேச வந்திருந்தேன் ஒரு 20 years பேக். அந்த கன்வென்ஷன்ல பேசி முடிச்சுட்டு ஈரோட்ல நான் காலையில வந்த ட்ரெயினை பிடிப்பதற்காக ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன்ல உட்கார்ந்துருந்தேன். 1 மணி நேரம் இருந்துச்சு. என் பக்கத்துல அழகான ஒரு வாலிப தம்பி இருந்தான். பிறகுதான் தெரியும் 23 வயசு இளம் வாலிப தம்பி. 1 மணி நேரம் இருக்குது, அவன்கிட்ட பேசலாம், சுவிசேஷம் அறிவிக்கலாம் என்று அவனை பார்த்து நான் ஸ்மைல் பண்ண, அவன் என்ன பார்த்து ஸ்மைல் பண்ணான். தம்பி உங்க பேர் என்னன்னு கேட்டேன். கான்வர்சேஷன் ஆரம்பிக்கணும்ல. அவன் சொன்னான் ஜாஜகான். உங்களுக்கு விளங்குச்சா? நம்ம சொக்காரன், உங்களுக்கு விளங்கலையோ? போக போக விளங்கும், நன்றி. அந்த வார்த்தையை வைத்து புரிந்து கொண்டேன். அவர் ஒரு இஸ்லாமியன். அவன் என்கிட்ட பேச ஆரம்பித்தான், நான் அவன்கிட்ட பேச ஆரம்பிச்சேன். அவன் திருப்பி என்ன பார்த்து கேட்டான், உங்க பேர் என்னன்னு கேட்டான். நான் சொன்ன சாமுவேல் ஜெபராஜ்.
ரொம்ப ஆக்டிவா இருந்தான். அவன் என்ன பார்த்து பேச ஆரம்பிச்சான், நீங்க என்ன செய்றீங்க பாஸ்டர்? உடனே எழுப்பிட்டான், அடிக்கிறதுக்கு இல்லை, 2 கையை கூப்பி பிரைஸ் தி லார்ட் அப்படின்னா. அவன் மத பின்னணியில என்ன சொல்லியிருக்கணும்? சலாம் அலைக்கும். நான் திருப்பி என்ன சொல்லியிருக்கணும் அவனுக்கு? அலைக்கும் சலாம். நல்லா சொல்றீங்களா? பரவாயில்லையே. நான் யூதர்களை பார்த்திருக்கிறேன், இஸ்ரவேல் போயிருக்கிறேன், யூதர்களோடு பழகிருக்கிறேன். ஒரு யூதனோடு பேசணும்னு ஆசைப்பட்டா கை கொடுத்து ஷாலோம் அப்படின்னு அவனுக்கு பயங்கர சந்தோஷம். அவன் நம்மளை பார்த்து ஷாலோம்னு ஆரம்பிப்பாங்க, ஷாலோம்னு முடிப்பாங்க. நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்வோம்? ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு தோத்திரம், பிரைஸ் தி லார்ட் அப்படி சொல்லுவோம்ல. ஒரு இஸ்லாமியன் எழுப்பி நின்று கை கூப்பி நான் பாஸ்டர்னு பிரைஸ் தி லார்ட்னா அவனுடைய கண்கள் குளமானது. என் ஆயுசு நாட்களில் மடக்க முடியாத சம்பவம். அவன் சொன்னா, கீழே ஒரு இஸ்லாமியன், எங்க அப்பா அம்மா இஸ்லாமியர்கள், எங்க அண்ணன் இஸ்லாமியன், எங்க அண்ணனுக்கு மேரேஜ் ஆயிட்டாங்க, 2 பிள்ளைகள். எங்க அப்பா அம்மா துரதிர்ஷ்டவசமா இறந்து போனாங்க. நான் கல்லூரி ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது நான் அனாதையாய் மாறினேன். எல்லாருமே கைவிட்டாங்க. வேற வழி இல்லாம திருப்பூர்ல பனியன் கம்பெனில வேலை செய்தேன். அழுதுட்டே இருப்பேன். அப்பா இல்ல, அம்மா இல்ல, அக்கா இல்ல, அண்ணன் இல்ல, தம்பி இல்ல, அலோன். நான் தனித்து விடப்பட்டேன். அப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த ஒரு அக்கா, வயசு மூத்தவங்க, ஒரு கிறிஸ்தவங்க, அவங்க என்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சாங்க. அன்பா பேசுவாங்க, அன்பா பழகுவாங்க. என் தாயின் உள்ளத்தங்க பார்த்தேன், என் சகோதர சிநேகத்தை பார்த்தேன். எப்போ வரமாட்டாங்கன்னு காத்திருப்பேன். அவங்க பேச 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 என் இருதயம் பூரிக்கும். ஒரு நாள் என்கிட்ட வந்து ஒரு புத்தகத்தை கொடுத்து, தம்பி இதை வாசிங்கன்னு கொடுத்தாங்க. எனக்கு பிடிக்கல. ஏன் தெரியுமா? அது புதிய ஏற்பாடு. நான் இஸ்லாமியன், எனக்கு குரான் தெரியும். அதனால நான் மறுக்கவில்லை. காரணம் அவங்க என் மேல வச்ச அன்பு, என் மேல வச்ச பாசம். ஏன்னா அவங்க பேசும்போது இருதய காயம் ஆறுனதை உணர்ந்திருக்கிறேன், தனிமை மறந்ததை உணர்ந்திருக்கிறேன். அவங்களை திருப்திப்படுத்த அந்த புதிய ஏற்பாட்டை வாங்கினேன். அவங்க சொன்னாங்க, ஒரு 4 முறையாகிலும் வாசிங்க, உங்களுக்கு தேவைன்னா பழைய ஏற்பாடு நான் பின்னால தாரேன்னு சொன்னாங்க. நான் வாங்கினேன், வாசிக்க ஆரம்பித்தேன். எனக்கு சுவையா இருந்தது. வாசிக்க வாசிக்க என் வாழ்க்கை மாறியது. என்னை அறியாமல் சபைக்கு போக ஆரம்பித்தேன். ரட்சிக்கப்பட்டேன், மனம் திரும்பினேன், பாவரிக்கை பண்ணினேன். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் மூழ்கி ஞானசானம் பெற்றேன். அந்நிய பாஷை அடையாளத்தில் அபிஷேகம் பெற்றேன். நான் ஒரு விசுவாசி என்று சொன்னார். அல்லேலூயா. நான் ஒரு தம்பிக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று ஆரம்பித்து அவன் விசுவாசி என்று சொன்னது ஆச்சரியமா இருந்தது. ஓகே, அவங்களை பார்த்து கேட்டேன், தம்பி எப்படிப்பா ரட்சிக்கப்பட்டீங்க? உங்க டர்னிங் பாயிண்ட் என்ன? உடைய திருப்பு முனை என்ன என்று கேட்டேன். அவன் அழகா சொன்னான், அங்கிள் முதல் முறை நான் படிச்ச போது இது மனுஷன் எழுதல, கடவுள் தான் எழுதுறான் நான் நம்புனேன். அதுதான் என் வாழ்வின் மாற்றம் என்றான். அவனை பார்த்து கேட்டேன், எந்த பகுதி உங்களை தொட்டது என்று கேட்டேன். கவனிங்க, எந்த பகுதி உங்களை தொட்டது? வேதத்தை வாசிக்கும் போது உங்கள் வாழ்க்கை மாறியது எந்த பகுதி உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா, ஒரு தூண்டுதலா இருந்ததுன்னு கேட்டேன். அவன் சொன்னா, டக்குன்னு சொன்னா, மத்தேயு 1ஆம் அதிகாரம் என்றான். கிறிஸ்தவர்களுக்கு பிடிக்காத அதிகாரம் தெரியுமா? மத்தேயு 1ஆம் அதிகாரம். 119ஆம் சங்கீதத்தை கூட மனப்பாடமா சொல்லி சண்டே கிளாஸ்ல பிரைஸ் வாங்கியிருப்போம். ஆனா மத்தேயு மனப்பாடமா 1ஆம் அதிகாரத்தை சொல்லுவேன்னு யாராவது கை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். அப்படி யாருமே இது வரைக்கும் இல்லை. ஏன் தெரியுமா? மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் என்ன இருக்கு? ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமான இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாறு. இன்னாரை பெற்றான், செத்தான் பெத்தான் பெத்தான் செத்தான். யோ எவன் செத்தா எனக்கு என்ன, எவன் பெத்தா எனக்கு என்ன? 2ஆம் அதிகாரம் வந்துருவல்ல. நம்ம என்ன நினைக்கிறோம்? இது வம்ச வரலாறு, ஜீனியாலஜி, இதுல ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறோம். ஒரு இஸ்லாமியன் சொல்றான், நான் இயேசுநாதரை ஏற்றுக்கிற காரணம் மேத்யூ சாப்டர் 1. த பைபிள் டீச்சர். நான் பைபிள் காலேஜ் டீச் பண்றேன். என் சர்ச்சில் நான் பைபிள் காலேஜ் எடுக்கிறேன். எனக்கு புத்தகம் ரொம்ப பிடிக்கும். என்னுடைய பர்சனல் லைப்ரரியில 4000 புக் வச்சிருப்பேன், ஆயிரக்கணக்கான புக் வச்சிருப்பேன். அதனால அவன் சொன்னது எனக்கே அதிர்ச்சியா இருந்தது, ஆச்சரியமா இருந்தது. எப்படிமான்னு கேட்டேன். அவன் சொன்ன, அங்கிள் 2000 வருஷத்துக்கு முந்தான புக் எழுதியிருப்பாங்க. ஆமா, அன்னைக்கு அகழ்வாராய்ச்சி இருந்திருக்காதுல, இருந்திருக்காது. அன்னைக்கு இந்த அளவு ஜிகே இருந்திருக்காதுல, ஜெனரல் நாலேஜ் இருந்திருக்காது. ஆனா 2000 வருஷத்துக்கு முந்தி இப்ராஹிம் முதல் ஈசா நபி வரை, ஆபிரகாம் முதல் இயேசு கிறிஸ்து வரை பின்னோக்கி 42 தலைமுறை எழுத முடியுமானால் கட்டாயம் அது ஒரு மனிதனால் எழுத முடியாது. இது கடவுள் சொல்லிதான் எழுதியிருக்கணும். அதனால நான் நம்புறேன், ஏற்றுக்கிட்டேன். இது வந்து கடவுளுடைய வார்த்தை. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. உங்களுக்கு புரியலையோ? எத்தனை பேர் புரிஞ்சது? புரிய வைக்கும்படி பேசட்டுமா? புரிய வைக்கத்தானே வந்திருக்கேன். அல்லேலூயா. நவீன காலம்ல எல்லாம் சேட்டலைட் யுகம், ரொம்ப விஞ்ஞான வளர்ச்சி எங்கேயோ போயிடுச்சு. ரொம்ப உலக நாடுகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா இருக்கு, ரொம்ப பயங்கரமான விஞ்ஞான வளர்ச்சி. போற வாரத்தில் இதே நாட்களில் நான் சிங்கப்பூர்ல இருந்தேன். அங்கே ஒரு கன்வென்ஷனில் பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். அங்கூட விஞ்ஞான வளர்ச்சி ரொம்ப பயங்கரமா இருக்கு. இந்தியாவை கம்பேர் பண்ண முடியல, அந்த அளவுக்கு அசூர வளர்ச்சியா இருக்கு. படிப்புல அப்படித்தான், நாகரிகத்தை தான், தப்பு இல்லை. உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன்.
சிந்திச்சவங்களால பதில் சொல்ல முடியுமான்னு பாருங்களேன். நல்லா படிச்சிருக்கோம், நல்லா வளர்ந்துருக்கோம்ல. உங்க அம்மாவில இருந்து பின்னோக்கி, அம்மாவுக்கு அம்மா பாட்டியா ஆயாவா எனக்கு தெரியல, நாங்க பாட்டின்னு சொல்லுவோம், நீங்க என்ன சொல்லுவீங்க? பாட்டி தானே, ஆயாவா போயாவா ஆச்சியா, சரி பரவாயில்ல, அது உங்களுடைய பாரம்பரியத்தை பொறுத்து. உங்க அம்மாவில இருந்து பின்னோக்கி ஒரு 6 தலைமுறை சொல்ல முடியும்னா கை தூக்குங்களேன். என்ன ஒண்ணும் பேச மாட்டீங்க? இயேசுவின் நாமத்தில் வாய்கள் திறக்கப்படுவதாக. ரைட் நவ். ஐயா, நீங்க சிரிக்கிறத பார்த்தா சேர்மன்ஸ் எல்லாம் சொல்லுவீங்க மாதிரி தான் தெரியுது. நீங்க சொல்லுங்க, உங்க அப்பாவுல இருந்து அப்பாவுக்கு அப்பா, தாத்தாவுக்கு தாத்தா, அந்த கிழவனு கிழவன் கிழவனு கிழவன் ஒரு 5-6 தலைமுறை சொல்ல முடியும்னா கை தூங்க. ஒண்ணுமே பேச மாட்டீங்களே. சொல்ல முடியாதுங்களா தெரியாதுங்களா? தெரியாது. ஒருவேளை நீங்க சொல்ல முடியாதுன்னு நினைச்சிக்கலோ அப்படின்னு நினைச்சேன். ஹலோ, இன்னைக்கு 6 தலைமுறை சொல்ல முடியல. கவனிங்க, லூக்காவை கொண்டு 76 தலைமுறை கர்த்தர் எழுதி வைத்த இயேசு கிறிஸ்து முதல் ஆதாம் வரை 76 தலைமுறை. மத்தேயுவை கொண்டு ஆபிரகாம் முதல் இயேசு கிறிஸ்து வரை 42 தலைமுறை. நல்ல 6 தலைமுறை இன்னைக்கு சொல்ல முடியலமா? 5-6 சொல்லலாம். கொஞ்சம் யோசிச்சா ஒரு 70, 80, 90 வயசுல பெரியவங்க இருந்தா எனக்கு ஒரு 5 தலைமுறை தெரியும், அதுக்கு மேல தெரியாது எனக்கு. 6 தலைமுறை சொல்ல முடியலையே. 2000 வருஷத்துக்கு முந்தி 76 தலைமுறையும் 42 தலைமுறையும் சொல்ல முடியுமானால் நம்முடைய கையில் வைத்திருக்கிற வேதாகமம் இது மனிதனுடைய வார்த்தை அல்ல, இது கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு, கர்த்தருடைய வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. பவுல் பிரசங்கித்த போது சப்பானி எழுப்பி நடக்கிறான். பேதுரு பிரசங்கித்த போது ஜனங்கள் அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷையில பேசினார்கள். இந்த கூட்டத்தில் தேவன் அப்படிப்பட்ட கிரியை கட்டாயம் நடக்க போகிறார். தேவ மனிதன் சொல்லுகிறார், என நம்பப்படுகிற வசனத்தை நினைத்தருளும், அதுவே சிறுமையில் எனக்கு ஆறுதல். அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கிறிஸ்து இயேசுக்குள் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்று இருக்கிறது. கர்த்தர் கூட பேசுவாராக. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரே ஒரு பழைய பாடல ஒரு அடியை கைத்தட்டி பாடி ஜெபம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தைகள் வந்துடலாமா? சரியான நேரத்தில் விருத்தி செய்கிறேன். வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே. நல்ல கைத்தட்டணும், சரியா? கமான். வாக்குமாறா உண்மை நாதரே. நல்ல கைத்தட்டுமா? வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்குமாறா உண்மை நாதரே, உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி மாற்றுவே. ஓ வாக்கை நம்பி
ஜீசஸ். தகப்பனே, நல்ல ஸ்தாபனம், நல்ல பரிசுத்தவான்கள், நல்ல விசுவாச மக்கள், இவர்கள் மத்தியில தேவ சித்தத்தின்படி தேவ திட்டத்தின்படி ஊழியம் செய்ய நீரை கொண்டு வந்ததற்காக நன்றி. நான் அப்பிரயோஜனமானவன், என் கடமையை மட்டும் நான் செய்கிறேன். வசனத்தை கொண்டு ஊழியத்தை நிறைவேற்ற வந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு பிதாவே. மிக தெரிந்த ஒரு எளிமையான பகுதியை உங்கள் மத்தியில் பதிவு செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 64ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்க அன்போடு கேட்கிறேன். நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்த போது நீர் இறங்கினீர். உமது சந்நிதியில் பர்வதங்கள் உருகி போயின. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. ஆமென். நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியத்தை நீர் செய்த போது இறங்கினீர். பொதுவா ஏசாயா அப்படின்னா 66 அதிகாரம், பைபிள் 66 புத்தகம். லிசன் டு மீ, கவனி. இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 800 வருஷத்துக்கு முந்தைய எழுதப்பட்டது. இயேசுவின் பெயர், இயேசுவின் பிறப்பு, இயேசுவின் அபிஷேகம், இயேசுவின் அழைப்பு, இயேசு கிறிஸ்துவின் ஊழியம், இயேசுவின் காயம், அவருடைய பாடு மரணங்கள், பரிசுத்தாவி, அந்நிய பாஷை, ரகசிய வருகை, பகிரங்க வருகை, ஆயவசர சாட்சி, நியாய தீர்ப்பு, இவை எல்லாவற்றையும் இயேசுநாதர் பிறக்கிறதுக்கு 800 வருஷத்துக்கு முந்தையே ஏசாயாவை கொண்டு எழுதினார். அதனால பரிசுத்தவான்கள் வேத பண்டிதர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஏசாயா அப்படின்னா the gospel of old testament, பழைய ஏற்பாட்டின் சுவிசேஷம். எது சுவிசேஷம்? இயேசுவின் பிறப்பிலிருந்து நித்திய வரைக்கும் பேசுறது பேரு சுவிசேஷம். இயேசுநாதர் பிறக்கிறதுக்கு முந்தையே இயேசுவை பத்தி எழுதிட்டார். ஏசாயா தேவாலயத்தில் தம்மை பற்றி எழுதின சுருளை எடுத்து வாசித்தார்னு வேதம் சொல்லுகிறது. நீங்கள் புதிய ஏற்பாட்டில் வாசித்து பார்த்தால் ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று எழுதியிருக்கிறது. கவனிங்கள். இப்போ பர்டிகுலரா இந்த 64ஆம் அதிகாரம் என்ன தெரியுமா? சபையை குறித்த தீர்க்க தரிசனம். எப்படி இயேசு வருவார் என்று சொன்னபடி இயேசு வந்தார். யோவேல் தீர்க்க தரிசனால் சொல்லப்பட்டது போல, ஏசாயால சொல்லப்பட்டது போல பரிசுத்த ஆவியானவர் வந்தார், அந்நிய பாஷை வரத்தை தந்தார். எல்லாம் தீர்க்க தரிசனம். அப்படியானால் 64ஆம் அதிகாரம் 64 இது சபையை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். இது ரெண்டா பிரிக்கணும். 1 முதல் 8 வரைக்கும் இந்த முதல் பகுதி, the first part. 9, 10, 11, 12 இரண்டாவது part, the second part. அப்ப சபை எப்படி இருக்க வேண்டும் என்று தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொல்லுகிறார். நம்பர் 1, தேவ வல்லமையை வெளிப்படுத்த சபை ஜெபிக்க வேண்டும். நம்பர் 2, மன துயரங்களில் சபை ஜெபிக்க வேண்டும். மறுபடியும் சொல்கிறேன் again. நம்பர் 1, தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்த சபை ஜெபிக்க வேண்டும். தேவன் விரும்புகிறது ஜெபம். தேவன் எதிர்பார்க்கிறது ஜெபம். தேவ சித்தத்தை நிறைவேற்றுவது ஜெபத்தில், தேவ வல்லமை வெளிப்படுத்துவதில் ஜெபத்தில். ஆதி சபை பிறந்தது ஜெபத்தில், ஆதி சபை சிறந்தது ஜெபத்தில், ஆதி சபை உயர்ந்தது ஜெபத்தில். நீ கவனிக்க அன்போடு கேட்கிறேன். குடும்பங்களுக்கு தேவை ஜெபம், தனிப்பட்ட வாழ்க்கைக்கு தேவை ஜெபம், வாலிபர்களுக்கு தேவை ஜெபம், வயோதிபர்களுக்கு தேவை ஜெபம், ஊழியர்களுக்கு தேவை ஜெபம், ஊழியக்காரிகளுக்கு தேவை ஜெபம், இன்றைக்கு அரசியலுக்கு தேவை ஜெபம், அதிகாரிக்கு தேவை ஜெபம், இன்றைக்கு தேவை ஜெபம், ஜெபம், ஜெபம். ஜெபமே வல்லமை, ஜெபமே அக்கினி, ஜெபமே வாரத்தை திறக்கும் திறவுகோல். திறமை செய்யாத ஜெபம் செய்யும், அறிவு செய்யாத ஜெபம் செய்யும், பணம் செய்யாத ஜெபம் செய்யும், அனுபவம் செய்ய முடியாத ஜெபம் செய்யும், பின்னணி செய்ய முடியாத ஜெபம் செய்யும். ஒரே வார்த்தையில சொன்னால் என் மூளை செய்ய முடியாத ஜெபம் செய்யும்.
ஜெபிக்கிறவன் கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறான். ஜெபிக்கிறவனை கர்த்தர் சார்ந்து கொள்ளுகிறார். ஜெபிக்கிறவன் கர்த்தரை உயர்த்துகிறான். ஜெபிக்கிறவனை கர்த்தர் உயர்த்துகிறார். ஜெபிக்கிறவன் தேவனோடு பேசுகிறான். ஜெபிக்கிறவனோடு தேவன் பேசுகிறார். ஜெபிக்கிறவன் தேவனோடு பழகுகிறான். ஜெபிக்கிறவனோடு தேவன் பழகுகிறார். ஜெபிக்கிறவன் தேவனிடத்தில் ரகசியத்தை சொல்லுகிறான். ஜெபிக்கிறவனுக்கு தேவன் தம்முடைய ரகசியத்தை சொல்லுகிறார். ஜெபிக்கிறவன் கர்த்தரை கனம் பண்ணுகிறான். ஜெபிக்கிறவனை அவர் கனம் பண்ணுகிறார். ஜெபிக்கிறவன் கர்த்தரை உயர்த்துகிறான். ஜெபிக்கிறவனை கர்த்தர் உயர்த்துகிறார். கிறிஸ்தவத்தின் உயிர் நாடி ஜெபம். இன்னைக்கு ஜெப அபிஷேகம் குறைந்து வருகிறது. ஆராதனை தவறல்ல, ஆர்ப்பாட்டம் தவறு. நடுக்கம் தவறல்ல, நடனம் தவறு. ஹலோ, எங்கே ஆராதனை என்கிற போர்வையில் ஆர்ப்பாட்டம் வந்ததோ பின்னணியை யோசித்து பார்த்தால் ஜெபம் இல்லை. எங்கே பேலன்ஸா ஜெபம் இல்லாமல் செழிப்பு உபத்திரவம் இல்லை, சோதனை என்று சொல்கிறார்களோ அங்கே கிறிஸ்தவத்துக்கு சோதனை வந்து விட்டது. செக் பண்ணி பார்த்தால் அந்தரங்கத்தில் ஜெபம் இல்லை. இம்மைக்குரிய காரியத்தை பேசி, இந்த மண்ணுக்குரிய காரியத்தை பேசி, எதிர்காலத்தை பேசாமல், நித்தியத்தை பேசாமல், பரலோகத்தை பேசாமல், இந்த உலகத்தை மாத்திரம் பேசுகிற அருவருப்பான செய்திகள். பின்னணி ஜெபம் இல்லை. இயேசு பகலெல்லாம் முடிவு செய்தார், ராத்திரி போய் ஜெபம் பண்ணினார். ஜெபிக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான். ஜெபிக்கிறவர்களுடைய இச்சை இருக்காது. ஜெபிக்கிறவர்களுடைய பின்மாற்றம் இருக்காது. ஜெபிக்கிறவர்களுடைய குழப்பம் இருக்காது. ஜெபிக்கிறவர்களுடைய சந்தேகம் இருக்காது. காரணம், அவன் ஜெபிக்கிறவன் யாரோடு தெரியுமா? பரிசுத்தரோடு. ஜெபிக்கிறவன் யாரோடு தெரியுமா? நல்லவரோடு. ஜெபிக்கிறவன் யாரோடு தெரியுமா? ஆண்டவரோடு உறவாடுகிறவன். நான் ஒரு 12 வயசுல அபிஷேகம் பெற்றேன். 15 வயசுல ஞானசாரம் பெற்றேன். 17 வயசுல தடுமாற்றம். 18 வயசுல ஊழியத்துக்கு வந்தேன். என்னுடைய பேசிக் தியாலஜி 88ல இருந்து 90 வரைக்கும் என்னுடைய ஆரம்ப இறையியல். 90ல இருந்து கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டுகள் கன்வென்ஷன்ல பிரசங்கித்து வருகிறேன். முழு நேர ஊழியத்துக்கு வந்து 36 ஆண்டுகள் தான் ஆகிறது. என்னுடைய தகப்பன் கிட்டத்தட்ட 55 ஆண்டுகள் ஊழியம் செய்தவர். என் தகப்பன் மரித்த 21 வருஷம் ஆகிறது. இன்னைக்கு இருக்கிற நவீன இசைக்கருவிகள் இல்லை, நவீன பிஎஸ் சிஸ்டம் இல்லை. நான் சின்ன வயசுல பார்த்த போது எங்க சர்ச்சில் கரண்ட் இல்லை. ஒரு ஓலப்பாய், ஒரு கொட்டு, நல்ல கவனிங்க, ஒரு கொட்டு இருந்துச்சு. அன்னைக்கு பைத்திய சோமாச்சு, அன்னைக்கு கிறுக்கு சோமாச்சு, அன்னைக்கு கக்கவலிப்பு சோமாச்சு. அன்னைக்கு நவீன வார்ஷிப் லீடர்ஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. தோத்திரம் கொஞ்சம் 30-40 விசுவாசிகள் தான் இருந்தாங்க. 2-3 பாட்டிமாரு 9 மணிக்கு ஆராதனை 8 மணிக்கே வந்துருவாங்க ஜெபம் பண்ண. சோத்ரா 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 சோத்ரா. அந்த சோத்திரத்துல தான் அந்த சபை வளர்ந்தது. இன்னைக்கு சிந்தை எங்கேயோ மாறி விட்டது. இன்னைக்கு கேரளால ஒரு பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணார், நான் ரொம்ப ரசிச்சேன். பெந்தகோஸ்ட்னு പറയുന്നത് கீபோர்டு அல்ல. കീബോർഡ് കിട്ടിയതൊക്കെ നന്ദി, പക്ഷേ കീബോർഡ് വായിക്കുന്ന കഴിവുള്ളവർക്ക് നന്ദി. പക്ഷേ അന്ന് കൊട്ടിയില്ല പെന്തക്കോസ് ആരംഭിച്ചത് ആ കൊട്ടി പൊട്ടുന്നവരെ കൊട്ടി. ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இன்னைக்கு சிலர் டான்ஸ் ஆடி கிறிஸ்தவத்தை கட்டிடலாங்கிறாங்க. நீ டான்ஸ் ஆடுறது, கிறிஸ்தவ போர்வையில டான்ஸ் ஆடுற, உன் தலையில இருக்கிறது இந்த ஸ்பிரிட் ஆஃப் லூசிபர். நான் கோயம்புத்தூர்ல பேசுறது சரியா இருக்கும் என்று எண்ணுகிறேன். என்னை அறியாமல் என் சரீரம் நடுங்கலாம், தவறல்ல. நான் ஒரு கார் ஓட்டுறேன், நான் ஒரு பஸ்ல ஏறி உட்கார்ந்து இருக்கிறேன், நான் ஒரு புல்லட் ஓட்டுறேன், ஸ்டார்ட் பண்ண என் சரீரம் நடுங்கலாம், தவறல்ல. ஹோலி ஸ்பிரிட் சூப்பர் நேச்சுரல் பவர் வரும்போது என்னை அறியாமல் நடனம் வரலாம், தவறல்ல. ஆனால் சினிமாக்காரனை போல, சினிமாக்காரியை போல நடனம் ஆடுகிற எவனாயிருந்தாலும் எவனாயிருந்தாலும் அவன் தலையில் இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் அல்ல, பிசாசின் ஆவி. Be careful. ஏசுநாதர் டான்ஸ் ஆடலையே, 12 அப்போஸ்தலர்கள் டான்ஸ் ஆடலையே, 70 சீசர்கள் டான்ஸ் ஆடலையே, ஆரம்ப திருச்சபை அப்போஸ்தலர்கள் பவுல்ல இருந்து தேடி பார்த்தால் யாருமே டான்ஸ் ஆடலையே. ரொம்ப கோபமா இருக்கீங்களோ? ஆரம்ப செய்தியே ரொம்ப கோபமா இருக்கோ? நான் இப்படி ஏன் பேசுறேன் தெரியுமா? சில நவீன ஆராதனை வீரருடைய பொல்லாத அந்தகாரத்தின் ஆவி இளம் தலைமுறையை தாக்குகிறது. நான் ஆவியில் நிரம்பி பேசும்போது இந்த பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தில் உன்னை விட்டு வெளியேறுவதாக. என் சபையில சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒரு பாட்டுங்க பாடக்கூடாது. இந்த பெந்தகோஸ் மேடையில் நான் தைரியம் இருக்கல, பயத்தோடு நிற்கிறேன். பாஸ்டர் வர்ஷிப் நடத்துறாங்க பாத்தீங்களா, ஜிப்பா வேஷ்டி போட்டு. இத மாதிரி பரிசுத்தவான்கள் சாப்பாடு இல்லாம, செருப்பு இல்லாம,
நல்ல வாழ்க்கை இல்லாம அன்னைக்கு பெந்தகோஸ்து நிறுவனாங்க, அவங்க போட்ட பிச்சை, அதனாலதான் நாங்க நிக்கிறோம்ங்கிற தைரியத்தில் இருக்கிறேன். நான் பரிசுத்தவான்களை மதிக்கிறவன். இன்னைக்கு ஊருக்கும் நாட்டுக்கு அடங்காத காவாலிகள், புறம்போக்குகள், ட்ரெஸ் பண்ண தெரியல, முடிவெட்ட தெரியல, பெரியவங்களை மதிக்க தெரியல, டான்ஸ். எனக்கெல்லாம் ஆவியில கோபம் வருது, மிதிச்சு தள்ளிடலாமான்னு வருது அந்த பயக்கல. சிலர் அப்படி இங்க பார்த்து முறைக்கிறீங்களே, ஃபேன்ல இருக்கீங்களோ? ஏசுநாதருக்கு மாத்திரம் ஃபேனாரு. ஒரு பயில உனக்காக மறிக்கல, ஒரு பயில உனக்காக சாகல, ஒரு பயில உனக்காக உயிர் தள்ளல. உங்களுக்காக எனக்காக மரித்தவர், அடக்கப்படப்பட்டவர், உயிர் தெழுந்தவர், உயிர் இருக்கிறவர் இயேசு. ஜீசஸ் இஸ் அலைவ். எவனுக்கு எவனுக்கு ஃபேனா மாறாத. நானும் சாகணும், நீனும் சாகணும். ஆனா செத்து உயிரோடு இருக்கிற ஒருவர், அவர் அப்பன் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. கிறிஸ்தவம் இன்றைக்கு தடம் புரடுகிறது, கேவலம், கிச்சரமானது. நான் யோசிக்கிறேன், உங்களை சரியான தேவ மனிதனிடத்தில், சரியான ஒரு அப்போஸ்தலனிடத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று நான் ஆவியில் ஏவப்படுகிறேன். Glory be to God. எனக்கு ஆவியானவர் பேச சொன்ன வார்த்தையை ரிட்டர்ன் கொண்டு போக மாட்டேன். ஏன்னா ரிட்டர்ன் வராட்டாலும் பரவாயில்ல, நான் கொண்டு வந்த வார்த்தையை ரிட்டர்ன் கொண்டு போக மாட்டேன். ரொம்ப கோமரிக்க மாதிரி தெரியுது. கொஞ்சம் சிரிச்சுட்டே அப்படி பிரசங்கத்தை கேட்கணும், முறைக்க கூடாது. சில முறைக்காக கண்ணு விட பெருசா இருக்கு. அல்லேலூயா. எனக்கு உள்ள பிரசங்கம் மறந்துருமா இருக்கு. பிரசங்கம் எப்படி கேட்கணும் ஒரு மெத்தட் சொல்லட்டுமா? முதல்ல பிரசங்கியார் முகத்தை பார்த்து அப்படி ஸ்மைல் பண்ணணும், அப்படி சிரிச்சுட்டே கொஞ்சம் கொஞ்சமா லேசா தலையாட்டிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா இறங்குதுன்னு அர்த்தம். ஆனா கண்ணை மூடி தலையாட்டிட்டா ஒண்ணுமே இறங்கலன்னு அர்த்தம். ஜெபம் இல்லை எங்க இல்லையோ அங்க தவறான உபதேசம் வரும். ஜெபம் எங்க இல்லையோ அங்க சுயம் வெளிப்படும். ஜெபம் இருக்கிற இடத்துல தேவன் வெளிப்படுவார். ஜெபம் இருக்கிற இடத்துல தேவனுடைய வல்லமை வெளிப்படும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஓகே, குட். உள்ள வரல. இப்போ நம்முடைய செய்திக்குள்ள போகல. இங்கே அவர்கள் எப்படி ஜெபிக்கிறார்கள், இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை தியானிக்க போகிறோம். நாங்கள் எதிர்பார்த்துராத பயங்கரமான காரியத்தை நீர் செய்த போது. எப்படி ஜெபிக்கிறாங்க சபை? எப்படி ஜெபிக்கணுமா? தீர்க்க தரிசனம் ஆவியானவர் ஏசாயாவை கொண்டு பேசுகிறார். சபை எப்படி ஜெபிக்கணுமா? நாங்கள் எதிர்பார்த்துராத பயங்கரமான காரியத்தை அவர் செய்கிறவர். நம்ம நியூ இயர் சர்வீஸ்ல சங்கீதம் வாசிப்போம்ல, 65 சங்கீதத்துல 5 வசனம் வாசிமா. Psalm 65 verse 5. சங்கீதம் 65:5. பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாயிருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால். எப்படி ஆண்டவர் யார்? பயங்கரமான பராக்கிரமசாலி. அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு உள்ள சில கோமாளிகளுக்கு நடனமாட தான் தெரியும். ஆனா இயேசுநாதரையும் அவரையும் சார்ந்த கூட்டத்துக்கு பிசாசை நடுங்க வைக்க தெரியும். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீர் பயங்கரமான காரியத்தை செய்கிறதுனால். அவர் பயங்கரமான காரியத்தை செய்கிறவர். மனிதனால் செய்ய முடியாத, மனித அறிவினால் செய்ய முடியாத, மனித சாமர்த்தியத்தினால் செய்ய முடியாத, மனிதனுடைய அனுபவத்தினால் செய்ய முடியாத பயங்கரமான காரியத்தை செய்கிறவர். மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறவர், கடல் மேல் நடந்தவர், எந்த மனிதனாலும் தர முடியாத ரட்சிப்பை, பரிசுத்தை தருகிற ஒரு பயங்கரம் உள்ள தேவன் இயேசு கிறிஸ்து. ஓகே, 3 காரியம். ஒன்று, நாங்கள் எதிர்பார்த்ததை கர்த்தர் செய்தார். சாட்சி சொல்லுகிற கூட்டம், நன்றி சொல்லுகிற கூட்டம். தப்பு இல்லை. என் குடும்பத்தில் எதிர்பார்த்தேன், கர்த்தர் செய்தார். என் பிள்ளைகளுக்கு எதிர்பார்த்தேன், தேவன் செய்தார். உபவாசத்தோடு எதிர்பார்த்தேன், தேவன் செய்தார். கண்ணீரோடு எதிர்பார்த்தேன், தேவன். தப்பல்ல, இட்ஸ் குட். எரேமியால அப்படித்தான வாசிக்கிறோம். எரேமியா 29 அதிகாரம் 11 வசனம். Jeremiah chapter 29 verse 11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதிர்பார்த்திருக்கிற நினைவுகளை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் மேல் வைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கானவைகள் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. The first part,
எதிர்பார்த்தேன், கர்த்தர் செய்தார். எத்தனை பேர் சொல்றீங்க என் வாழ்க்கையில நான் எதிர்பார்த்ததை ஏசப்பா எனக்கு செஞ்சாங்கன்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். சூப்பர். நம்பர் 2, நான் எதிர்பார்த்தேன் எனக்கு நடக்கல. இது ஒரு கூட்டம் விசுவாசிகள், சில நேரம் ஊழியர்கள், believers, sometime pastors and evangelists. நான் எதிர்பார்த்து எனக்கு கிடைக்கல, அப்படி ஒரு கூட்டம் இருக்கு. நான் குற்றப்படுத்தல, ஆனா எனக்கு ஏன் கிடைக்கலன்னு யோசிக்கணும். வாசிக்கலாமா? புலம்பல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Lamentation chapter 4 verse 17. புலம்பல் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இன்னும் எங்களுக்கு சகாயம் வரும் என்று நாங்கள் வீணா எதிர்பார்த்திருந்ததினாலே. எப்படி 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 சொல்லுங்க. இன்னும் எங்களுக்கு சகாயம்னா உதவி. இன்னும் எங்களுக்கு சகாயம் வரும் என்று நாங்கள் வீணாய் எதிர்பார்த்ததினாலே எங்கள் கண்கள் பூத்து போயின. எங்கள் கண்கள் பூத்து போயின. அர்த்தம், அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அழுது 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 ஏன் கிடைக்கல, கடவுளே ஏன் கிடைக்கல, இயேசுவே ஏன் கிடைக்கல, ஏன் கிடைக்கல. ஜெபம் நல்லா இருக்கு, ஜெபம் நல்லா இருக்கு, ஆனா ஏன் கிடைக்கலன்னு பின்னால ஆன்சர் இருக்கு. இன்னைக்கு புரிஞ்சுக்கிடுங்க. அம்மா, ஜெபம் தவறல்ல, ஆனா ஏன் கிடைக்கலங்கிறதுக்கு பதில். தொடர்ந்து வாசிங்க, கண்டினியூ பண்ணுங்க. ரட்சிக்க மாட்டாத ஜாதிக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். ரட்சிக்க மாட்டாத ஜாதிக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். சில அரசியல்வாதி எதிர்பார்த்துட்டோம். ஊழியர்கள் ஒன்றாயிருப்பது தவறல்ல, ஊழியர்கள் ஒன்றாய் உபவாசிப்பது தவறல்ல, ஊழியர்கள் ஒன்றாய் ஜபிப்பது தவறல்ல, ஊழியர்கள் ஒன்றாய் சேர்ந்து ஒரு ஊழியருக்காக சில நேரத்தில் போகிற தவறல்ல. ஆனா ஊழியர்கள் ஒன்றிறங்கி ரோட்டில் ஆர்ப்பாட்டம் பண்ணுகிறதை நான் ஏற்றுக்கொள்ளாதவன். ஒரு ஊழியருக்கு பிரச்சனை, ஒரு 100 ஊழியர்காரங்க சேர்ந்து கலெக்டர் ஆபீஸ்ல போய் ஒரு மனு கொடுப்பது தவறல்ல. ஒரு ஊழியருக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லும் போது நம்ம 100 பேர் போய் ஒரு எஸ்பி ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க தவறல்ல. ஆனால் அரசியல்வாதிகளோடு இணைந்து ஒரு ஊழியன் போனால், பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்துல சொல்றேன், உன் எதிர்பார்ப்பு நிறைவேறாது. கோபமா இருக்கீங்களோ? ஊழியக்காரன் கூடி சாப்பிட்டாலே போதும், வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். ஊழியக்காரன் கூப்பிட்டு ஒரு சாப்பிட்டுட்டு சந்தோஷமான போன அங்கேயே அற்புதம் நடக்கும். 133ஆம் சங்கீதத்தில் அப்படித்தான் எழுதியிருக்கு. தோத்திரம். ரட்சிக்க மாட்டாத ஜாதிக்கு காத்திருந்தோம், எதிர்பார்த்து நடக்கல. ஏன்னு புரிஞ்சுட்டீங்களா? நம்முடைய எதிர்பார்ப்பு எங்க இருக்குன்னு தெரியுமா? கீப் லுக்கிங் டு ஜீசஸ். வான தீபூமி உண்டாக்குற கர்த்தரிடத்துல வந்து எனக்கு ஒரு ஆசை வரும். பிரைஸ் தி லார்ட். வான தீபூமி உண்டாக்குற கர்த்தரிடத்துல இருந்து எனக்கு ஒரு ஆசை வரும். அந்த சங்கீதத்தில் வாசிக்கிறல்ல, வேலைக்காரன் கண்கள் எஜமான்களின் கையை நோக்குமா போல, வேலைக்காரின் கண்கள் எஜமாத்தின் கையை நோக்குமா போல, எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரையிலும் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மனுஷனை நம்பி ஏமாந்தது போதும், மனுஷனை நம்பி தோத்து போறது போதும், மனுஷனை நம்பி வெட்கப்பட்டது போதும். யாரையும் நம்பாதுங்க. மனுஷனை நேசிங்க, மனுஷனை மன்னிங்க, மனுஷனை அன்பு கூறுங்க. ஆனா உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? எனக்கு ஆசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் கண்களை ஏறெடுக்கிற. கையை தட்டுங்க, கையை தட்டு. கமான் கமான். எனக்கு ஆசை படுமா வரும் பர்வதம் நேரா. நீங்க நல்ல கை தட்டணும், வேகமா படுமா. எனக்கு ஆசை வரும் பர்வதம் நேரா, என் கண்களை ஏறெடுப்பேன். எதிர்பார்த்தே நடக்கல. ஏன்னு கடவுள் சொன்னார், எந்த மனிதனையும் எதிர்பார்க்க கூடாது, கர்த்தரை பார்க்கணும். அல்லேலூயா. மூன்று மட்டும் தியானிக்க போகிறோம். நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியத்தை நீர் செய்த போது, தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, குடும்பத்திற்கு, வியாபாரத்திற்கு, வேலைக்கு, சபைக்கு,
ஒரு தீர்க்க தரிசனமா இன்னைக்கு நான் சொல்றேன், ஒரு எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். பழைய ஏற்பாட்டு சவுல் விவசாய குடும்பத்தை சார்ந்தவர். வீட்டுல நிறைய கழுதை உண்டு. ஒரு கழுதை மிஸ் ஆயிட்டு அவங்க அப்பா ஒரு வேலைக்காரனை கொடுத்து கொஞ்சம் பதார்த்தங்களை கொடுத்து கழுதை தேடிட்டு வந்தார். இவருடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன? பேசுங்க. கழுதைன்னு ரொம்ப சாதாரண நினைச்சிடக்கூடாது. 99 ஒரு நல்ல ஒரு ஸ்டடி டூரா நானும் என் மனைவியும் இஸ்ரேல் தேசம் போயிருந்தோம். அப்ப ஜோர்டான்ல இருந்து பஸ்ல இஸ்ரேலுக்குள்ள ரீச் ஆகும்போது இன்னைக்கே பார்த்தேன், முழு உலகத்திலும் ஹைலி டெக்னாலஜிஸ் ஜூயிஷ் பீப்புள் இஸ்ரேல். இன்னைக்கும் இஸ்ரேல் தேசத்திலே அவர்கள் விவசாயத்துக்கு கழுதைகளை பயன்படுத்துகிறத நான் பார்த்தேன். இந்த ரோட்ல போகும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அப்படி பஸ்ல இருந்து கண் குளிரா காட்சியா இருந்தது. பொதிகளை சுமந்து கொண்டு அந்த விவசாய லேண்டுக்குள்ள கழுதை போறது இன்னைக்கே பார்த்தேன். சவுல் கழுதை தேடி போனார். ஆனா கழுதை பிந்திதான் கிடைச்சது. ஆனா எதிர்பார்த்து போறது கழுதை, ஆனா எதிர்பாராம கிடைச்சது ராஜாபிஷேகம். இந்த கூட்டத்துல ஏதோ ஒன்றை எதிர்பார்த்திருக்கலாம். எதிர்பாராத கிருபைகள் வரப்போகிறது, எதிர்பாராத வரங்கள் வரப்போகிறது, எதிர்பாராத அபிஷேகம் வரப்போகிறது. கரங்களை தட்டி கத்திர பயன்படுத்துங்க. இழந்து போன கிருபைகள் ஆவியில நிரம்பி எதிர்பார்த்திராத சில காரியங்களை கர்த்தருக்கு தரப்போகிறார். வீட்டுல 8 பிள்ளைகள், 3 பேர் ராணுவத்துல, 4 பேர் வீட்டுல. தாவீது மட்டும் வனாந்தரத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருக்காரு. உங்க அப்பா ஒரு நாள் கூப்பிடுறாரு, வாடா வாடா அப்படின்னு. எதுக்கு? உங்க அண்ணன் ராணுவத்துல இருக்கா, 40 நாள் யுத்தம் நடக்குது, காலையில சாயங்காலம் கொஞ்சம் விசாரிச்சுட்டு வா. கொஞ்சம் அப்பம் கொடுத்து, பால் கட்டி கொடுத்து, எல்லாம் கொடுத்து, 1000 பேருக்கு அதிபதிட்ட கொடுத்து செய்தியை வந்து எனக்கு அப்டேட் பண்ணணும். ஓ, இவருடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன தெரியுமா? சொல்லுங்க. இவருடைய எதிர்பார்ப்பு என்ன? சாப்பாடு கொண்டு போய் அண்ணன்மாரு கொடுத்து விடணும், சுக செய்தியை விசாரிக்கணும், அப்பாட்ட வந்து இந்த செய்தி என்ன செய்யணும், அப்டேட் பண்ணணும். தட்ஸ் ஆல். ஆனா எதிர்பார்த்து போறது இப்படி. ஆனா எதிர்பாராம நடந்தது என்ன தெரியுமா? கோலியாத்தை கொன்று பின் நாட்களில் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் மாற அது காரணமாய் மாறிற்று. எதிர்பார்த்தே நடக்கலன்னு சோர்ந்து போகாதே, அதனுடைய மாமிசம். எதிர்பார்த்தே நடக்கவில்லை என்று கவலைப்படாதீர்கள். நம்ம எதிர்பார்த்து நடக்காட்டாலும் பரவாயில்ல, நம்ம ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? எதிர்பாராம நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒன்றை அவர் செய்ய போகிறார். ஒரு அதிகாரத்தை மட்டும் பகல்ல லேச அலசி நான் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். இதைத்தான் பேச ஆண்டவர் உள்ளத்திலே பாரப்படுத்துகிறார், ஒரு ஆசையை தருகிறார். எதிர்பாராமல் தேவன் செய்கிற 7 காரியங்களை சுட்டி காட்டி ஜெபித்து பரிசுத்தவான்கள் கையில் நான் ஒப்புக் கொடுக்க விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம், அதுல இருந்து சில காரியங்களை வாசிக்க போகிறோம். வொர்ஷிப் நடக்கும்போது அருமையான பாஸ்டர் அவர்கள் இந்த வார்த்தை லைட்டா சொல்லி போனாங்க. நான் சில நேரம் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், கன்ஃபர்மேஷன் கேட்பேன். அவங்க பேதுரு யோவானுக்குள்ளும் இருந்த வல்லமைங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார்கள். அதை கவனிச்சு பாஸ்டர் அப்படியே வொர்ஷிப் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வார்த்தையை பதிவு செய்து அப்படி போனாங்க. பேதுரு யோவானுக்குள்ள இருந்த வல்லமைங்கிறதை பாஸ்டர் பதிவு செய்தார்கள். உடனே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், கர்த்தர் செய்தியை உறுதிப்படுத்தி விட்டார் என்று. என்னை கவனிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். எல்லாருக்கும் பாக்குறீங்களா? ஆண்டவர் நல்லவர். ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. Glory to God. 3ஆம் அதிகாரம் நமக்கு ஞாபகத்துல வர்றதுன்னு அதை முதல்ல பேசுவோம். தேவாலயம், அங்கே ஜெப வேளை, அங்க வருகிற பேதுரு யோவான். வயசு 40 வயசு. எத்தனை வருஷம் பிச்சை எடுத்தானு தெரியல. 40 வயசு உள்ள ஒருவன் பிச்சை எடுக்கிறான். பேதுரு யோவான் அவனை கிராஸ் பண்றாங்க, அவனை தூக்கி விடுறாங்க. இதுதான் செய்தி. இது ரொம்ப ஆழமான ஒரு செய்தி. கர்த்தரோடு பேசுவார். உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிறார். உங்க கேள்விக்கெல்லாம் பதில் வரப்போகிறது. உங்கள் சந்தேகம் தெளிய போகிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரம். எல்லாரும் சொல்லுங்க, ஜெப வேளையாகிய 9ஆம் மணி. ஜெப வேளைக்கு ஒரு டைம் வச்சாங்க. உங்களுடைய ஜெப வாழ்க்கை சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னா 3 காரியம் செய்யணும். ஒண்ணு ஜெப நேரம். சொல்லுங்க. சாப்பிடுறதுக்கு டைம் வச்சிருக்கோம் இல்லையா? ஐயா சொன்னாங்களா? எக்ஸாக்ட்லி 1 o'clock லஞ்ச் டைம், 4:30 டீ டைம் சொன்னாங்களா இல்லையா? நீங்க ஒரு டைம் வச்சிருக்கீங்களா இல்லையா? ஜெபத்துக்கு நேரம் வச்சிருக்கீங்களா? ஒரு ஜெப நேரத்தை குறிப்பிடுங்க. For 1,
நம்பர் 2, ஒரு ஜெபிக்கிற ஒரு இடம், the specific place. ஜெபிக்கிற ஒரு பர்டிகுலர் பிளேஸ் வைங்க. ஆற்றோரம், ஆதி அப்போஸ்தலர் சபை ஆற்றோரம். 2வது ப்ரமோட் ஆனது வீடு, 4வது ப்ரமோட் ஆனது தெரு, 3வது ப்ரமோட் ஆனது தெரு, 4வது ப்ரமோட் ஆனது சிறைச்சாலை. ஹலோ, அப்படித்தான் ஊழியர்கள் வளர்ந்தது. ஜெபிக்கிறதுக்கு வழக்கமாய் அவர்கள் ஆற்றோரத்தில் ஒரு இடத்தில் ஜெபித்தார்கள், பர்டிகுலர் பிளேஸ். 3வது ஜெபிக்கிறதுக்கு சில மெட்டீரியல்ஸ் கொண்டு போகணும், செல்போனை தவிர. ஹலோ, இந்த வீட்டுக்கு நாட்டுக்கு ஆகாத செல்போனை கொண்டு போகக்கூடாது. கோலி முடிச்சு ஜெபம், பைபிள், பாட்டு புக்கு, ஒரு பேனா, ஒரு டைரி. ஏன்னா ஆண்டவர் இப்பட சொல்லுவார், ஆண்டவர் சில வார்த்தைகள் எழுத சொல்லுவார், சகல புதிய வாசிக்க சொல்லுவார். உங்க ஜெபம் சக்சஸ்ஃபுல்லா சிம்பிளா 2 hours ஜெபிக்கலாம். ஜெப நேரத்தை திட்டமிடுங்கள், ஜெபிக்கிற ஒரு இடத்தை திட்டமிடுங்கள், ஜெபிக்கும் சில காரியங்களை கொண்டு போங்கள். உங்கள் ஜெபம் சக்சஸ்ஃபுல்லா மாறும். பிராக்டிக்கலா இதை நான் சொல்றேன். லிசன். இப்போ அவர்கள் ஜெபிக்கும்படி எங்கே வந்தார்கள்? தேவாலயம். எல்லாரும் பதில் சொல்லுங்கம்மா. தேவாலயம். ஒரே ஒரு தேவாலயம் எங்கே இருந்தது? எருசலேம்ல சினகா இருந்துச்சு. சினகான்னா சின்ன சின்ன ஜெப அறை. அது நூற்றுக்கு அதிபதி பத்தி சொல்லும் போது இவன் நமக்கு ஒரு ஜெப வீடை, இது சினகா, சின்ன சின்ன ஸ்மால் செல் குரூப்ஸ். ஆனா ஒரே ஒரு ஆலயம் அன்றைக்கு எருசலேம் தேவாலயம். இவர்கள் ஜெபிக்கும்படி எங்க வருகிறார்கள்? தேவாலயம். ஜெபாலயத்துக்கு வராங்க. நிறைய கூட்டம் வரும், பயங்கரமான கூட்டம். எருசலேமுக்கு போக்குவரத்துமா இருக்கும். இதுல 40 வருஷம், அடுத்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 40 ஆண்டுகளாய் சப்பானி இவனை தூக்கி கொண்டு எங்க வைப்பாங்க? தேவாலயத்துல அலங்கார வாசலுக்கு முன்னால வைப்பாங்க. வர்ற போட்டுல பிச்சை எடுப்பாமா, தர்மம் போடுங்க, தர்மம் போடுங்க, தர்மம் போடுங்க. தமிழ்ல 2 வார்த்தை உண்டு தெரியுமா உங்களுக்கு? எல்லாருக்கும் கவனிங்களேன். ஒட்டுண்ணி, சாருண்ணிகள். படிச்சிருக்கீங்களா? எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, இவன் இந்த எருசலேம் தேவாலயத்தை ஒட்டி வாழ்ற ஒட்டுண்ணி, இவன் பிச்சை எடுக்கிறத சார்ந்து வாழ்ற குடும்பம் இருக்கு பாருங்க, அது சாருண்ணி. வாழ்க. விளங்குச்சா விளங்கலையா? நல்ல காரியம் விளங்கவே செய்யாது போல தெரியுது. இவன் இந்த சர்ச்சையே ஒட்டி வாழ்றான். இவரை தூக்கி கொண்டு வச்சுட்டு இந்த குடும்பம் இவன் பிச்சை எடுக்கிறத பிழைச்சு வாழுது. ஏமா அவனுக்குள்ள ஒரு ஆசை இருந்திருக்காதா? எனக்கு நடக்க முடியலையே, எனக்கு வயசு 40 ஆயிட்டேன், எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டா? நான் பிச்சை எடுத்தானே பிழைக்கிறேன், பாத்ரூம் போனா நிறைய நம்பி வாழ்றேன், நான் வீட்டு போனா யாரையும் நம்பி வாழ்றேன், சர்ச்சைக்கு வரனா நம்பி வாழ்றேன். யாரையோ சார்ந்து வாழ்ந்த வாழ்க்கை, இயந்திர வாழ்க்கை, மற்றவர் மாதிரி வாழ முடியாத வாழ்க்கை. இன்னைக்கு யார் வாரா? கமான் கமான் பதில் சொல்லுங்க. யார் வாரா? பேதுரு யோவான் வராங்க. எங்க? திடீர்னு பாக்குறான், நம்ம கடகா வராங்க, டாப்பா வராங்க. இவன் அவர்களிடத்தில் ஏதாயிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அவங்க ஒரு பதில் சொன்னாங்க. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி அவரை தூக்கி விட்டார். அப்பொழுது அவன் கால்கள் கரடுகள் பலனடைந்தது. போதும் போதும், என்னை கவனிங்க. அவங்க என்ன, ஊழியக்காரங்க என்ன பதில் சொன்னாங்க? பதில் சொல்லுங்க. ஊழியக்காரங்க என்ன பதில் சொன்னாங்க? வெள்ளியும் பொண்ணு ஏன்ட்ட இல்ல. எனக்கு என்ன சந்தேகம் வந்துச்சுன்னா, அன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரங்க வெள்ளியும் பொண்ணும் இல்லைன்னாக சப்பானியை தூக்கி விட்டாக. இன்னைக்கு வெள்ளியும் பொண்ணும் போட்டிருக்க ஆட்கள் ஒன்னும் சாதிக்க முடியல. இன்னைக்கு வெள்ளியும் பொண்ணு இருக்கு, ஆனா கிருபை இல்ல. நான் ட்ரெஸ் இல்லாம பிரசங்கம் பண்ண முடியாது, கண்ணு கொஞ்சம் மங்கலாயிட்டு, கண்ணாடி இல்லாம பிரசங்கம் பண்ண முடியாது. சில இடத்துல பின்னால இருக்கிற டைம் பீஸ் தெரிய மாட்டேங்குது, அதனால வாட்ச் இல்லாம பிரசங்கம் பண்ண முடியாது, பைபிள் இல்லாம டைரி இல்லாம பிரசங்கம் பண்ண முடியாது, நான் செருப்பு இல்லாம பிரசங்கம் பண்ண முடியாது. அம்மா கால் வலிக்குள்ளாக இருந்தா, ஆனா என் கையில மோதிரம் இல்லாம பிரசங்கம் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். என்ன ஒன்றும் பேச மாட்டேங்க. நான் பிரேஸ்லெட் இல்லாம பிரசங்கம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பதிலே சொல்ல மாட்டீங்களோ? மைனர் சில்ல இல்லாம நான் பிரசங்கம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். என்னால் ஊழியம் செய்ய முடியும், மோதிரம் இல்லாம ஊழியம் செய்ய முடியும். நான் வேர்ல்டு வைடா சுத்துறேன். கிட்டத்தட்ட 16 கண்ட்ரிக்கு மேல போயிட்டு வந்துட்டேன். இன்னும் இது வரைக்கும் யாரும் என்னை வந்து ஒன்றும் செய்யல, என்னை அடிக்கல, ஏன் மோதிரம் போடல, கண்ட்ரியை விட்டு வெளியே போடான்னு ஒரு வேளை என்னை பார்த்து சொல்லல. இப்போ கோபம் இருக்கீங்களோ? இப்போ நீங்க சைலண்ட் ஆகிறீங்களே, ரொம்ப அமைதியாயிட்டீங்களே. உங்க அமைதியை பார்த்து எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் இருக்கிறது. வெளிப்படுத்தல் 8:1, பரலோகத்தில் ஒரு முத்திரை உடைக்கப்பட்ட போது ஏறக்குறைய 1/2 மணி நேரம் அமைதியில் உண்டாயிட்டு வாழ்க்கை. இந்த முதல் நாள் கன்வென்ஷன்ல முதல் செக்ஷன்ல பரலோக சாயல் வெளிப்படுறதுக்காக கர்த்தரை தோத்திருக்கிறேன்.
இன்னைக்கு அவர்கள் சொன்ன வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடைய, நீ செத்தா அவன் கூட வருமா? செத்தா அவன் ரட்சிப்பு கூட வரும், அபிஷேகம் கூட வரும், நீ சம்பாதித்த ஆத்துமாக்கள் கூட வரும். நீ செத்து போனா நகை நட்டு ஓல்டு ஸ்க்ரூ ஒன்னும் வராது. அது கழுகும் நரியும் காத்திருக்கும். எம்மா கழுகுனா உன் மகா, நரினா உன் மருமகா. அன்னைக்கு நாத்தனார் சேர்ந்துருவாளுக பங்கு வைக்கிறதுக்கு. ஒண்ணு வராதுமா. ஒரு 6 அடி சூட்கேஸ், ஒரு குறுக்கு, ஒரு நடுக்கு, ஒரு அமுக்கு, ஒரு தமக்கு முடிஞ்சு சுத்தமா நீ உயிரோடு இருக்கும்போது பந்தாபாசா வரட்டாலும் செத்த அன்னைக்கு முற்றிலுமா உன்னை உறிஞ்சுதான் அடக்கம் பண்ணுவாங்க. எங்க ஊர்ல அப்படி, கோயம்புத்தூர்ல எப்படிமா? சமீபத்துல 2 நாளைக்கு முந்தி கேள்விப்பட்டேன். என் பையன் சொன்னாப்பா, நம்ம சர்ச்சுக்கு வர அந்த எஸ்தரக்கா இருக்காங்களா, அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு கிரைவியார்டு இருக்குல்ல, அங்க ஒரு சம்பவம் நடந்து போச்சா. என்னடா நடந்துச்சுன்னு, நகை போட்டு அடக்கம் பண்ணிவிட்டாங்களாம். கல்லை வந்து தோண்டி வெளியே போட்டு போயிட்டானா பாஸ்டர். எங்க ஊர் கதை. சமீபத்தில் நான் 1 மாசத்துக்கு முந்தி பார்த்தேன். என்னுடைய தூரத்து உறவினர் ஒரு பையன், பெரிய கோடிக்கு அதிபதி, அவங்க அம்மா இறந்து போறாங்க. அடக்கத்து போயிருந்தேன். சிஎஸ் கிறிஸ்தவன் ரெவரண்ட் ஜோ பண்ணிட்டாரு. அடக்கம் பண்ணல, சலசலப்பு நடக்குது. என்னடா நான் அங்கதான் இருக்கிறேன். சலசலப்பு என்னன்னு பார்த்தா ஒரு சின்ன மூக்குத்தி அந்த அம்மா போட்டு அடக்கம் பண்ணிட்டாங்க. அவன் கோடிக்கு அதிபதி, மாசம் கோடிகளை சம்பாத்தியம் பண்றான். அண்ணன் தம்பி 3 பேரு. ஒருத்தன் சொல்றான், இல்ல வெளியே தூக்கு, பாடியில வெளியே நகை எடுக்கணுங்க. இவன் சொன்னா, இல எங்க ஊர் பாச இல போடல, அந்த கிழவிக்கு இதுவும் காணாதா, நம்ம நினைக்க இருக்கோம்ல, இதை விட கொண்டு போக முடியாதான்னு பயங்கர சண்டை. கடைசியில பெரியவங்க அங்க சொன்னாங்க, தம்பி பிரச்சனை வரலன்னா பிரச்சனை இல்லை, பிரச்சனை வந்துட்டு இனி அவரா தோண்டி அம்மா வெளியே போட்டா கேவலம், எடுத்து கலத்துன்னு உள்ள வச்ச பிரேயத்தை மறுபடியும் இறங்கி மூக்குத்தி கலத்துனாங்க. ஏமா செத்தன்னைக்கு வாங்க கூட வராத, இதே என்ன மேன்மை பரட்டிக்கிட்டு ஆசீர்வாதம்னு. எது ஆசீர்வாதம் தெரியுமாம்மா? நகை நட்டு போல்டு ஸ்குரு இல்ல ஆசீர்வாதம். நீ செத்து போன வாங்க கூட வராது. எது ஆசீர்வாதம் தெரியுமா? கர்த்தரனை ரட்சித்தார், கர்த்தரனை அபிஷேகித்தார், எனக்கு கிருபைகளை தந்தார், வரங்களை தந்தார், பரிசுத்தம் தந்தார், நல்ல சபையை தந்தார், தசமா கொடுக்கிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், ஊழியம் செய்கிறேன், திருப்தியா இருக்கிறேன். ஒண்ணு வருக மரணம் எது என்னை சந்தித்தாலும் அன்னைக்கு எங்க அப்பா கூட இருப்பேன் மாறு தட்ட முடியும்னா, this is a right blessing. ஆமென் சொல்லுங்க. எனக்கு நகை போட்ட ஆட்கள் ரொம்ப பிடிக்கும், நகை போட்ட விசுவாசி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஆவியானவர் பேசினா அப்பதான் கிளத்தி காணிக்கை வீட்டுல போடுவாங்க. ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஓகே லிசன். அன்னைக்குள்ள ஊழியக்காரோட ஸ்டேட் பண்றது தெரியுமா? வெள்ளிய பொண்ணு இடத்துல இல்லைன்னா இவர் 30 வருஷத்துக்கு முந்தைய ஊழியர் வந்து புதுசுல ஆரம்ப நாட்கள ஒரு கிராமத்துல ஒரு சின்ன சர்ச்சு, ஒரு சின்ன டிவிஎஸ் சாம்பு இருந்துச்சு. அன்னைக்கு ஒரு 6 கிலோமீட்டர்ல பெட்ரோல் போட்டு போக பைசா இல்லாம டவுன் ஃபர்ஸ்ட் போறேன். ஒரு 5 ரூபா வச்சிருக்கேன் போறதுக்கு, 1 ரூபா வர்றதுக்கு, 1 ரூபா முடிஞ்சு டவுன் ஃபர்ஸ்ட்ல போறதுக்கு இருக்கேன். டீ குடிச்சுக்கலாம் 5 ரூபா வச்சு போறேன். என் நண்பர் வந்து கேட்டான் என்கிட்ட, எங்க ஊர் பாசல கேட்டான், மக்களே ஒரு 25,000 ரூபா இருந்தா கூட 1 வாரம் கழிச்சு வந்துடுறேன். எனக்கு நான் அவன்கிட்ட இல்லைன்னு சொன்னேன். அவன் நம்பி இருக்க மாட்டான். எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம்னா, உங்களை பிச்சைக்காரனா பார்க்காம புறக்காரமா பார்க்க வச்சாரா. எனக்கு மறக்கவே முடியல. நான் வண்டிக்கு பெட்ரோல் ஊத்த முடியாம 5 ரூபாய் எடுத்துட்டு டவுன் பஸ் போலான்னு போயிட்டு இருக்கேன் ஒரு பைபிள் ஸ்டடி நடத்துறதுக்கு. அவன் என்ன பார்த்து கேட்டான், ஆண்டவர் சில நேரம் நம்மளை பிச்சைக்காரனா பார்க்க வைக்க மாட்டாரு. எங்களுக்கு சில நேரம் டாப்பா இருப்போம், டாப்பா இருக்காது. இது வெளியே தெரியாது. ஓகே லிசன். செய்திக்குள்ள வர்றேன். முதல் குறிப்புக்கு வரேன். வெள்ளி பொண்ணு இல்லைன்ட்டாங்க. என்னிடத்தில் உள்ளதை தாரேன். நம்ம என்ன நினைப்போம், வெள்ளி பொண்ணு இல்லைன்னா இதுக்கு மேல என்ன ஒரு பிளாட்டினமா இருக்குமோ அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருப்போம். அவன் அப்படி பார்க்கலாம், என்னடா இது, இதை விட மேல என்னடா தரப்போறாரு. டக்குன்னு சொல்றாங்க, நசரா இயேசுவின் நாமத்துல எழுந்து நடன்னு தூக்கி விட்டாங்க. முதல் குறிப்பு வரேன். கம் ஆன் லிசன் டு மீ. இவன் வீட்டுல இருந்து வரும்போது இப்படி ஒருத்தர் வருவாரு, இப்படி ஒருத்தர் என்ன பேசுவாரு, என்னை தூக்கி விடுவாருன்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது. அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? நம்பர் 1, எதிர்பாராத சந்திப்பு, அன்எக்ஸ்பெக்டட் கனெக்ஷன், அன்எக்ஸ்பெக்டட் டிவைன் கனெக்ஷன், அன்எக்ஸ்பெக்டட் ரிலேஷன்ஷிப். உங்க வாழ்க்கையில இயேசு ஒரு காரியத்தை செய்ய போகிறார். எதிர்பாராத ஒரு சந்திப்பை அவர் தர போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் யார்? வசனத்தை பேசுற. It's not my word, it's the word of God. ஏன் வார்த்தை கிடையாது, கர்த்தருடைய வார்த்தை. அவன் வீட்டுல இருந்து வரும்போது இப்படி ஒருத்தர் வருவாரு, இப்படி ஒருத்தர் கேட்பாரு, என்னை தூக்கி விடுவாரு, நாளையில இருந்து அந்த பிச்சை எடுக்க மாட்டேன் அப்படிலாம் தெரியாது.
இந்த கன்வென்ஷன் வந்திருக்கீங்களாமா? இது முடிச்சு போகும்போது பாருங்க, எதிர்பாராத ஒரு சந்திப்பை கர்த்தர் தரப்போகிறார். உன் வாழ்வில் பெரிய மாற்றத்தை கர்த்தர் தரப்போகிறார். Glory be to God. ஒரு உண்மை சாட்சி சொல்லட்டுமா? ஒரு உண்மை சாட்சி சொல்லட்டுமா? போன வருஷம் 1-2 வெளிநாடு ஊழியர்களுக்கு போயிருந்தேன். அதுல குறிப்பா ஜூன் மாசத்துல, மே கடைசி ஜூன் மாசத்துல ஒரு 26 நாட்கள் தென் அமெரிக்காவுக்கு போயிருந்தேன். பெரு, சவுத் அமெரிக்கா, பெரு. லிசன், என்னை கவனிங்க, உண்மை சாட்சி சொல்றேன். அழுதேன் ஏன்னு சொல்றேன். அங்க ஒரு பெரிய பரிசுத்தவானை பார்த்தேன். இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். 89 வயசாச்சு அவரு. அவர் வீட்டுக்கு எல்லாரையும் அனுமதிக்க மாட்டாங்க. எங்களுக்கு போற ஒரு பாக்கியம் கிடைச்சது. நாங்க அவ்வளவு தூரத்துல இருந்து போனதுனால அவர் வீட்டுக்குள்ள போய் அழுதுட்டே முழங்கால் பண்ணிட்டேன். அன்பு தகப்பன் கையை என் மேல எடுத்து வச்சு ஜெபம் பண்ணிட்டு வந்த வீடியோ வச்சிருக்கேன், போட்டோ வச்சிருக்கேன். ஏன்னு சொல்றேன், அவர் தேவ மனுஷன் பேர் ருடால்ஃபோ கன்சோலன்ஸ். அது ஸ்பானிஷ் கண்ட்ரி, லாட்டின் அமெரிக்கா, ஆங்கிலமே கிடையாது, கத்தோலிக்க நாடு. சிட்டி நல்லா இருக்கும், கிராமங்கள் ரொம்ப மோசமா இருக்கும், ரிமோட் வில்லேஜ் மோசமா இருக்கு. பணக்கார நாடு கிடையாது. இவர் யார் அப்படின்னா, இவர் இந்த நாட்டுக்காரர் கிடையாது, சென்ட்ரல் அமெரிக்கா, கியூபாவை சார்ந்தவர். கியூபா, நான் சொல்றது நீங்க யூடியூப்ல அடிச்சு பார்க்கலாம். கியூபாவை சார்ந்தவர். இந்த பெடல்ஸ் காஸ்ட்ரோ, இவங்க தான் இந்த கம்யூனிசம் ரொம்ப ஸ்ட்ராங்கா கொண்டு வந்தது. இவங்க காலத்திலே அந்த கியூபாவில் இவங்க அப்பா பெரிய கோடிக்கு அதிபதி. மாசம் கோடிக்கணக்கான ரூபா வருமானம் வருமா. 18 வயசுல ஊழியத்துக்கு வந்தார். வருடங்கள் வர 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 இப்படி ஊழியத்துல 1000, 2000, 3000, 4000, 10,000 ரட்சிக்கப்பட ஆரம்பிச்சாங்க. இது கியூபாவுக்கு தலைவலி ஆகி போச்சு. அது கம்யூனிஸ்ட் நாடு. கொஞ்சம் கொஞ்சமா அரெஸ்ட் பண்ணி வைப்பாங்க, உள்ள போடுவாங்க, வெளியே கொண்டுருவாங்க. இவருக்கு திருமணம் ஆகி 3 பிள்ளைகள் ஆயிடுச்சு. 6 வருஷம் சிறைச்சாலை தூக்கி போட்டாங்க. 6 வருஷம் சிறைச்சாலை போட்டவங்க 6 வருஷம் அவரை உள்ள வைக்க முடியல. 3 வருஷத்துல வெளியே விட்டாங்க. ஏன் தெரியுமா? அந்த ஜெயில கிறிஸ்தவ ஜெயிலா மாத்தல, பெந்தகோஸ்ட் ஜெயிலா மாத்திட்டாரு. புத்தகத்துல படிச்ச கதையை பேசல, நேரடியா போய் பார்த்த சரித்திரத்தை பேசுறேன் உங்களுக்கு. பெரிய வேதனை உங்களுக்கு. இவரை மறுபடியும் வெளியில கொண்டு வந்தாங்க. தெருவா கூட்டிட்டு போய் சாக்கடை வச்சாங்க. கோடிக்கு அதிபதி. இவங்க அப்பா அம்மா சொத்துக்களை முடக்கிட்டாங்க. 3 முறை இவரை கொண்டு போய் பப்ளிக்ல நிறுத்தி, இவர் லாட்டின் அமெரிக்காவில் டிவியில வர தெரியாதவங்க யாருமே இல்லை. இது பழைய கதெல்லாம் கிடையாது. 40 வருஷம் ஆச்சு. நானே ஊழியத்து 36 வருஷம் ஆச்சு. இது 40 வருஷம் நடந்த சம்பவத்தை பேசுறேன். இவரை ஷூட் பண்ண போனாங்க. இவர் கேட்டாரு, என்னை ஷூட் பண்ணணும்னா நாட்டு சட்டத்தின்படி கடைசியா நான் பேசணும் ஜனங்கள்கிட்ட, டைம் தாங்க. இவர் ஆவியில் நிரம்பி பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாரு. ஒரு 6 அடி இருப்பார், சும்மா ஜெய்சாண்டி ஃபிகர். ஷூட் பண்ண நிறுத்தின 3 பேருடைய கன் ஒர்க் ஆகல, ஷூட் பண்ண முடியல. இவர் மறுபடியும் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு 3 மாசம் இருட்டடையில அடைச்சு வச்சாங்க. 3 அடி இருட்டடையில அடைச்சு வச்சாங்க. சாப்பிடுறது, குளிக்கிறது, தூங்குறது, தங்குறது, மலஜலம் கழிக்கிறது எல்லாம் அங்கதான். இருட்டறை. இவர் நினைச்சாரு மறுதளிப்பான்னு நினைச்சாங்க. வெளியே தூக்கி கொண்டு விட்டு சொன்னா, இயேசுதான் மெய்யான தெய்வம், வேதம் தான் சத்தியம்னார். கடைசியில் அவங்க சொன்னாங்க, யாருக்கும் கொடுக்காத ஒரு ஆப்ஷன்ஸ் உனக்கு தாரேன், திருந்த பாரு. என்ன ஆப்ஷன்ஸ் தெரியுமா? கிறிஸ்தவத்தையும் பேசு, அதே மேடல கம்யூனிசத்தையும் பேசு, உன்னை விட்டுறோம். அவசரம் நோ, இயேசு மட்டும் தான் பேசுவேன், நான் கம்யூனிஸ்ட் பேச மாட்டேன். அந்த அரசாங்கம் என்ன பண்ணாங்க தெரியுமாமா? அப்பா, அம்மா, இவருடைய மனைவி, 3 பிள்ளைகள். இன்னைக்கு அமெரிக்க அன்போடு கேட்கிறேன், 7 பேரை நாடு கடத்துறாங்க. பெண்களுக்கு மாத்திரம் ஒரு ஹேண்ட்பேக் எடுக்க அனுமதி. ஆண்களுக்கு உடுத்த துணி, கையில பைசா கிடையாது. சென்ட்ரல் அமெரிக்காவில இருந்து பெரு. இன்னைக்கே நான் போன வருஷம் தானே போயிருந்தேன். அங்க இருக்கிற உங்களுடைய கோயம்புத்தூர் நான் விமான நிலையத்துக்கு பலமுறை வந்திருக்கிறேன். கோயம்புத்தூர் விமான நிலையம் கூட ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த அளவு கூட இன்னைக்கே இல்லை, 40 இயர்ஸ் பேக் இருந்திருக்கும். அந்த விமான நிலையத்துல இறக்கி விட்டுட்டு 40 வருஷத்துக்கு முந்தைய பாஸ்போர்ட் கிழிச்சு துண்டு துண்டா குப்பை துண்டுல போட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க, வெளியே விட்டு போயிட்டாங்க. எங்க தங்க போறோம் தெரியாது, எங்க சாப்பிட போறோம் தெரியாது. அவங்க அப்பா மெல்ல கேட்டார், ராத்திரி 9 மணி. அவங்க அப்பா மெல்ல கேட்கிறார், வா இன்னைக்கு எங்கப்பா பிளாட்ஃபார்ம்ல எப்ப தங்க போறோம்? பல கோடிக்கு அதிபதி. ஒரே ஒரு கார், ஒரு பழைய கார், நம்ம ஒரு பழைய மாருதி 800 மாதிரி ஒரு கார் அங்க இருக்குது. அங்க இருந்து இறங்கி வந்தாங்க. அவன் கேட்டான், நீ எதுக்கு இங்க நிக்கிற? நீ டிவில நான் உன்னை பார்த்திருக்கிறேன், நீ ருடால்ஃபோ தானே? ஆமான்னாரு. ஏன்னா ஸ்பானிஷ் கண்ட்ரி, எல்லாரும் ஸ்பானிஷ் கொலம்பியா, வெனிசுலா, பிரேசில், பனாமா, அந்த கண்ட்ரிஸ் எல்லாமே ஆல் ஸ்பீக் இன் ஸ்பானிஷ், ஸ்பானிய கண்ட்ரி அது. அவன் ஆமாண்ணா.
என்ன பிரச்சனை கேட்டா ஒரு உண்மையை சொன்னார். இப்படி நீ நாடு கடத்திட்டாங்க, நான் கிறிஸ்துவுக்காக நின்னே. அவன் சொன்னா கவலைப்படாத, வெயிட் பண்ணுனா. அரை மணி நேரத்துல வெளியில போய் ஒரு கார் எடுத்துட்டு வந்தான். இவங்க ஃபேமிலி ஒரு கார்ல ஏத்தினா, அப்பா அம்மா ஃபேமிலி ஒரு கார்ல ஏத்தினா. அவன் யாரு என்ன அது ஒண்ணும் பேசல. ஒரு வீட்டுல விட்டா 2 ரூம்ல தங்க வச்சான். கை நிறைய பணம் கொடுத்தா. 3 மாசம் நீங்க எதை வேணாலும் சாப்பிடுங்க, ட்ரெஸ் வாங்க, ஒண்ணு செய்யுங்க, நான் பிறகு வாரேன், உங்களை சந்திக்க வரேன், இந்த கண்ட்ரில நான் உங்களை சிட்டிசனா மாத்திரேன். அவன் போயிட்டான். அவன் யாரு, ஏன் வந்தான், என்ன செய்தான் தெரியாது. இப்படி செய்தி என்ன? எதிர்பாராத எதிர்பார்த்து ஏமாத்துட்டீங்களோ, எதிர்பார்த்து சோர்ந்துட்டீங்களோ? இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பாராத ஒரு பயங்கரமான காரியத்தை அவர் செய்ய போகிறார். அடுத்த நாளே ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டார். 3 மாசத்திலே அந்த தேசத்துல நிற்கலாம்ங்கிற தைரியம் அவருக்கு வந்து விட்டது. இவர் ஜெபம் பண்றாரு. இவருக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, ஆண்டவரே என்னை இங்க இருந்து ஆஸ்திரேலியா கொண்டு போங்க, எனக்கு ஒரு ஆசையா இருக்கு. ஆண்டவர் பதிலே கொடுக்கலையா? அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்டாரா, என்னை ஆஸ்திரேலியா கொண்டு போகாட்டா எனக்கு ஒண்ணு செய்யணும், இந்த நாட்டுல எனக்கு ஒரு சினிமா தியேட்டர் தரணும், அதுல நான் சபை ஆரம்பிப்பேன். இப்படி ஒரு ஜெபம் ஓடிட்டே இருக்கு. 3 மாசம் ஊழியம் செய்கிறார், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறார். இந்த தேசத்துல நிற்கலாம்ங்கிற பலன் வந்து விட்டது. சொந்த நாடல்ல, சொந்த கலாச்சாரம் எல்லாம், பாசம் மட்டும் தெரியும். 3 மாசம் கழிச்சு இவருக்கு ஒரு ஆசை, நம்மளை கூட்டிட்டு வந்தானே, அவன் வந்துட்டு எனக்கு ஒரு நன்றி சொல்லிடலாமே. இவர் ஸ்பானிஷ் பேசுறதுனால யாருக்கு ஒரு தப்பா நினைக்கல. பயங்கர ஊழியம் செய்தார் லீமா என்கிற அந்த சிட்டில. திடீர்னு ஒரு நாள் பாக்குறார், அவன் வாரான். ஆமா, நமக்கு சாப்பாடுக்கு பைசா தந்த வீடத்தான வாரான். நன்றி சொல்லலான்னு எதிர்பார்த்திருந்த. கிட்ட வரும்போது அவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அவன் கையில ஒரு குரானோடு வந்தான். அது ஒரு கத்தோலிக்க நாடு. 1 or 2 பள்ளிவாசல்கள் அங்கோட்டு இங்கொண்டாய் உண்டு, சில இஸ்லாமியர்கள் உண்டு அங்கே. இவன் உள்ள வந்த போது பேச ஆரம்பித்தான். அவன் சொன்னான், உட்கார், நான் அவன் பேசணும். உன் இயேசுநாதர் உன்னை கைவிட்டார், அவன் சொந்த ஊரை விட்டு வந்த, நான் சொல்றதை கேளு, குரானை ஏற்றுக்க, அல்லாஹ்வை ஏற்றுக்க. அவர் சொன்னார், உன் அன்புக்கு நன்றி, எங்களை உபசரிச்சா போற அதுக்கு நன்றி. ஆனா எனக்குள்ள இருக்கிற சத்தியம், பரிசுத்த வேதம் மாத்திரமே சத்தியம், இயேசுவே மெய்யான தேவன், இதுல கடுகள வேணும், நோ காம்ப்ரமைஸ், சாரி, நோ காம்ப்ரமைஸ். அவ்வளவு பேசி பார்த்தான். கடைசியில சொன்னா, நன்றி கட்டவனி, கெட் அவுட், வெளியே போ அப்படின்ட்டான். கண்ணுக்கு முன்னால வெளியேற்றினான். 3 மாசத்துல 7 பேரும் நடுத்தருவில் வந்து இருக்கிறாங்க. வீட்டை போட்டு சாவி எடுத்துட்டு போயிட்டான். அந்த நேரத்தில் லீமாவுல ஒரு சினிமா தியேட்டர் அவர் பார்த்து வச்சிருந்தார், அடைச்சு போட்டு இருந்துச்சு. அந்த சினிமா தியேட்டர் ஓனர் போய் கேட்டார், அவர் கத்தோலிக்க கிறிஸ்தவர், ஏன் அவர் பாஸ்டர் இதுல ஊழியம் செய்யலாமா தருவீங்களா? சொன்ன, எனக்கு வாடகை வேண்டாம், முடிஞ்சா கிளீன் பண்ணி உட்காந்துக்க. குடும்பமா உட்காந்து பல வாரங்கள் கிளீன் பண்ணி அதுல ஊழியத்தை ஆரம்பிச்சாங்க. 3 மாசத்துல 500 விசுவாசிகள். சாட்சி நிறைய இருக்கு, செய்தி சொல்லணும், குறிப்பா முடிச்சிடுறேன். ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது, நிறைய சாட்சி, இதை கட் பண்றேன். எந்த தியேட்டர்ல அவர் வாடகைல உள்ள போனாரோ அந்த சினிமா தியேட்டரை விலைக்கு வாங்கினார். இன்னைக்கு இந்த சபையில எத்தனாயிரம் விசுவாசி தெரியுமா? 15,000 விசுவாசிகள். நான் போன ஜூன்ல போயிருந்த போது எங்க டீம் பல இடத்துக்கு போனாங்க. எனக்கு அந்த சர்ச்சில் பிரசங்க பண்ண வாய்ப்பு கிடைத்தது. ஒரு மண்டே எனக்காக ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நான் போகும்போது 2000 பேர் உட்கார்ந்துருந்தாங்க. ஒரு உண்மையை சொல்லட்டுமா, ஒரு தியேட்டரை விலைக்கு வாங்கல, தலைவர் 40 தியேட்டரை விலைக்கு வாங்கியிருக்காரு. 40 வருஷத்துல ஊழியர்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். அவர் ஆராதிக்கிற இயேசு தானே நம்ம ஆராதிக்கிறோம். அவர் அழைச்ச கர்த்தர் தானே நம்மை அழைத்தார். ஸ்தாபனம் தரல ஏன் குறை சொல்றீங்க? ஏன் ஊழியர்களை குறை சொல்றீங்க? பாஸ்டர் முன்னால மாதிரி எனக்கு தரலன்னு ஏன் சொல்றீங்க? ஒன்னு சொல்லட்டுமா, 40 வருஷத்துல 1768 அசட்டோட சபைகள், 1768 சபைகள். அவருக்கு அடுத்த தரிசனம் வருதுமா, ஸ்கூல் ஆரம்பிக்கணும், பிஞ்சு உள்ளத்துல இயேசுவை பதிக்கணும். ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட 17 இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆரம்பிச்சார். ஏலிம் இன்டர்நேஷனல் ஸ்கூல். ஒரு ஸ்கூலுக்கு எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க, அழுதேன். அப்படி வரவேற்றாங்க, நூற்றுக்கணக்கான ஜனங்கள் பிள்ளைகளோட்டு வரவேற்றாங்க. எப்படி வரவேற்றாங்க தெரியுமா? ஃபுல் யூனிஃபார்ம் போட்டு, கையில பைபிள் வச்சு, பிப்லியா அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி வச்சு எங்களை வரவேற்றார்கள். அழுதேன். பெத்தேல் என்கிற சேட்டலைட் டிவி ரேடியோ ஸ்டேஷன். இன்னைக்கு அந்த நாடு அவருக்கு கொடுத்த பட்டம் என்ன தெரியுமா? The father of Peru. பெருவின் தந்தைன்னு பெயர் கொடுத்திருக்காங்க. கன்வென்ஷன் நடத்த இடமில்லை. 3 கன்வென்ஷன்ல கலந்து கொண்டேன். சின்ன சின்ன பகுதிகளை தந்தார்கள். ஒரு கன்வென்ஷன்ல 1 லட்சம், கிட்டத்தட்ட 75,000 மேல ஜனம். லீமாவுல பெரிய ஃபுட்பால் ஸ்டேடியம். மற்ற 2 இன்டோர் ஸ்டேடியத்துல, ஒன்னு ஓப்பன்ல பார்த்த 20,000 ஜனங்கள், ஒரு ஸ்டேடியத்துல 10,000 ஜனங்கள்.
நிறைய சபைகளுக்கு போனேன். 1000, 2000, 3000 ஜனங்கள். தோத்திர சுத்த பெந்தேக்கோஸ் உபதேசத்தை பார்த்தா தான் சொல்ல வரேன். அந்த உலக பிரகாரமான ஜனங்கள் ட்ரெஸ் போட்டிருக்க பார்த்தா கண்ணை மூட வேண்டியது இருக்கும். அவ்வளவு அசிங்கமா ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா அவருடைய சபையில் இருக்கிற விசுவாசிகள் யார் தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நகை போட மாட்டாங்க, லிப்டிக் போட மாட்டாங்க, நகை பாலிஷ் போட மாட்டாங்க, பெண்கள் முடிய வெட்ட மாட்டாங்க, பெண்கள் டிஷர்ட் ஜீன்ஸ் பேண்ட் போட மாட்டாங்க, கரண்ட வரைக்கும் அந்த ஃப்ராக் போட்டிருப்பாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் நினைச்சேன் கேரளாவில் கொஞ்சம் பெந்தேகோஸ்காரங்க இப்படி இருந்தாங்க அப்படின்னு நான் பழைய பரிசுத்தவான் எண்ணினேன். தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொஞ்சம் பேர் இருந்தாங்கன்னு நினைச்சேன். ஆனா அங்க போய் இந்த சுத்த ஆவிக்குரிய அனுபவத்தை பார்த்து ஆவியில நிரம்பி அழுதேன். என்கிட்ட ஆண்டவரே நெஞ்சில் அடிச்சு அழுத சாகுறதுக்குள்ள எங்க நாட்டுல இப்படி ஒரு எழுப்புதல தாரும் என்று நான் கேட்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அந்த பரிசுத்தவானுடைய பிள்ளைகள் ரட்சிப்பில் இருக்கிறார்கள், அபிஷேகத்தில் இருக்கிறார்கள், உபதேசத்தில் இருக்கிறார்கள். ஊழியத்துக்கு வரவில்லை என்கிற பிள்ளைகளை அவர் கட்டாயப்படுத்தவில்லை. 1768 சபையும் ஸ்தாபனத்துக்கு எழுதி கொடுத்து தன் வயோதிப காலத்திலே கீழே ஒரு பெட்ரூம், கார் பார்க்கிங், மேல ஒரு 3 பெட்ரூம், ஒரு ஹால், அதுல சிம்பிளா உட்கார்ந்து ராயல்டி வாங்கி சாப்பிட்டுட்டு ஊழியத்தை அவர் செய்கிறார். பார்த்த காரியம் பண்ணி அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. ஒரு மனிதன் சம்பந்தம் இல்லாம ஒரு இஸ்லாமியனை சந்தித்தது. உங்க வாழ்க்கையில ஏதோ ஒன்றை கர்த்தர் செய்ய போற. நிறைய பேசலாம். Unexpected connection, unexpected meet, unexpected relationship. எதிர்பாராத சில உறவுகள், எதிர்பாராத சில சந்திப்புகள், எதிர்பாராத சில ஐக்கியத்தை கர்த்தர் தர போகிறார். ஆமென் என்று சொல்லுங்கள். ஒரு 7 வருஷத்துக்கு முந்தி, இப்ப தென்காசி மாவட்டம், முன்னால அது திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய கடைசி வடமேற்கு ஊர், அது சிவகிரி. அங்க ஒரு கன்வென்ஷன் போயிருந்தேன். டேனியல் ஒரு பாஸ்டர் இருக்கிறாங்க, ஒரு சபையில ஒரு கன்வென்ஷன் போயிருந்தேன். கன்வென்ஷன்ல இப்ப நீங்க காலையில என்னை ஒரு பாஸ்டர் கூட்டு வந்தாங்க, சாப்பிட கூட்டிட்டு போனாங்க, லாட்ஜி கூட்டு போனாங்க, அவங்க பொறுப்பா செய்தாங்க. அது மாதிரி அந்த சர்ச்சில் ஒரு ஃபேமிலி என்னை உபசரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு ஃபேமிலி என்னை ரொம்ப உபசரிச்சாங்க, ரொம்ப என்னை நேசிச்சாங்க. ஒரு ஃபேமிலி என்ன, அவங்க தான் எனக்கு சாப்பாடு பரமாற பாஸ்டர் அவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க ரொம்ப சிரிச்சுக்கிட்டே என்னை உபசரிச்சாங்க. அதாவது தெரிஞ்சவங்க சிரிக்கிறதுக்கும் தெரியாதவங்க சிரிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. இவங்க ரொம்ப தெரிஞ்சவங்க மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க, பட் எனக்கு தெரியல. ஆனா ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி நான் புறப்படும் போது அவங்ககிட்ட, நீங்க எனக்கு செய்த எல்லா உதவிக்கு நன்றி, நல்லா உபசரிச்சீங்க, தேங்க்யூ, இதுக்கு முன்னாடி என்ன பார்த்திருக்கீங்களான்னு கேட்டேன். அவங்க கண்கள் குளமானது. அவங்க சாட்சி சொன்னாங்க, நாங்க சிவகாசி பட்டணம், என் பையன் 17 வயசாச்சு, அப்ப என் பையன் பிறந்த நேரம், சொந்த வீடு இல்ல, கடன் பிரச்சனை, தற்கொலை பண்ண முடிவு பண்ணியிருந்தோம். வீட்டுல விஷ பாட்டில் வாங்கி வச்சுட்டு ரோட்ல இட்லி வாங்க வந்தோம். ராத்திரி 7 மணி 8 மணி இருக்கும். திடீர்னு முடிவெடுத்தோம், இப்பவே செத்துட்டா பக்கத்து வீட்டுக்காரன் காப்பாத்திர கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் லேட்டா தற்கொலை பண்ணிடலாம்னு சொல்லி அந்த நேரத்துல ஒரு மண்டபத்துல ஒரு கூட்டம் நடந்துச்சு. இங்க ஒரு அலேலியா கூட்டம் நடக்குதுன்னு உள்ள போய் உட்காந்துட்டு போலான்னு நினைச்சு வந்தோம். இன்னைக்கு நீங்க தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தீங்க. எங்களுக்கு என்னன்னு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது, சும்மா உட்கார்ந்து இருந்தோம். நியாய திருப்புன்னு காதுல விழுந்துச்சு, கேட்டுட்டு வந்தோம். கூட்டம் முடியும் போது ஏசுநாதர் ஏத்துக்கிட முன்னால வரீங்க, நாங்க முன்னால வந்தோம். முன்னால வந்த போது எங்கள் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தோம். வீட்டுக்கு போன போது தற்கொலை எண்ணம் மாறியது. அந்த பாஸ்டர்களை சந்திக்க ஆரம்பித்தார். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அந்த சகோதரி பார்க்கும்போது நகையே இல்லை, ஞானஸ்நானம் பெற்று நாங்கள் கர்த்தருக்காக வாழ்ந்தோம். அவங்க சொன்ன ஒரு உயிரோட்டமான சாட்சி என்ன தெரியுமா? பிள்ளைய கொல்லணும், நாங்க ஜாகரன்றதுனால என் பிள்ளைக்கு பேர் வைக்கல. 3 மாசம் 4 மாசம் இருக்கும். இப்ப பிள்ளை வளர்ந்துச்சு, பேர் வைக்கணும்னு யோசிக்கும் போது நாங்க கிறிஸ்தவ சபைக்கு போயிட்டோம். எங்களுக்கு கிறிஸ்தவ பேர் ரொம்ப தெரியாது. அப்ப நினைச்சோம், இவருடைய பிரசங்கத்தை கேட்டுதானே நம்ம மனம் திரும்பணும், அதனால நம்ம பிள்ளைக்கு ஒரு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கணும்? சாமுவேல் ஜெபராஜன் பேர் வைக்கணும். என் பிள்ளை டிப்ளமோ பண்ணிருக்கிறான், உங்க பேர் தான் என் பிள்ளைக்கு 17 வருஷம் கழிச்சு உங்களை பாக்குறேன். நாங்க அந்த தம்பி இப்ப கோயம்புத்தூர்ல இருக்கிறத கேள்விப்பட்டேன் சமீபத்துல. அந்த தம்பி பேர் ஜான். அவன் இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த தகப்பனோட பேர் ஜான். இப்போ சமீபத்தில் விசாரித்தேன், கோயம்புத்தூர்ல தான் இருக்க அந்த தம்பிக்கு திருமணம் ஆகிவிட்டதுன்னு விசாரித்தேன், கேள்விப்பட்டேன். இந்த போன வருஷத்துல நான் சொன்ன அந்த பாஸ்டருடைய மகள் சிறுவில்லிபுத்தூர்ல ஊழியம் செய்யறாங்க. அங்க போயிருந்த போது அவங்கள்ட்ட விசாரிச்சு அந்த குடும்பம் எப்படி இருக்குது அப்படின்னு விசாரிச்சு போது சொன்னாங்க, அந்த பையனுக்கு கல்யாணம், அவன் கோயம்புத்தூர்ல தான் இருக்கேன்னு சொன்னாங்க. எதிர்பாராத ஒரு சந்திப்பு, நமக்கு தெரியாது. ஆயிரங்களை சொல்ல முடியும், எத்தனையோ சாட்சிகள் மனக்கண்பாக வருகிறது, செய்திக்குள் கடந்து வருகிற. Come on, listen to me. எதிர்பாராத ஒரு சந்திப்பு. நம்பர் 2, 6வது வசனம் மறுபடியும் வாசிங்க. Come on. அப்பொழுது பேதுரு
வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி. நம்பர் 2, அவர் சொல்றார், என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் நீ எழும்பி நட. அம்மா, இவருக்கு வீட்டுல இருந்து வரும்போது இப்படி யாரும் சொல்லுவாங்கன்னு தெரியுமா? தெரியாது. இந்த 40 வயசு வரைக்கும் இப்படி யாராவது சொல்லியிருக்காங்களா? செய்யல. நாளைக்கு வேணா தம்பி எனக்கு பிறந்த நாள், நான் உனக்கு பிரியாணி கொண்டு வரேன்னு சொல்லிருக்கலாம். தம்பி நாளைக்கு ஒரு சட்டை வாங்கிட்டு வர உனக்கு சொல்லிருக்கலாம். ஏதாவது தாரேன்னு சொல்ல ஒரு நபர், அப்பா சொந்தத்துல அம்மா சொந்தத்துல இந்த சர்ச்சுக்கு வராங்க, ஒரு நபர் சொல்லல. முதல் முறையா காதுல ஒரு செய்தி விழுது, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழும்பி நட. ஆண்டவர் உள்ளத்துக்குள் தந்த வார்த்தைக்காக நன்றி சொல்றேன். எதிர்பாராத நற்செய்தி, அன்எக்ஸ்பெக்டட் குட் நியூஸ். உங்க குடும்பத்துல நிறைய பேட் நியூஸ் வந்திருக்குல்ல, வியாபாரத்துல இருந்து சில மோசமான செய்தி வந்துச்சுல, பிள்ளைகளை குறித்து ஒரு மோசமான செய்தி வந்துச்சுல, இனி உங்களுக்கு குறித்து நல்ல செய்தி வரப்போகுது. துர்ச்செய்தியை கேட்கிறதுனால அவன் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தர் நம்பி திடனாயிருக்கும். காரணம், தூர இடத்திலிருந்து வருகிற நற்செய்தி விடாயத்து ஆத்துமாவுக்கு கிடைத்த குளிர்ந்த தண்ணீருக்கு சமம். நற்செய்திகள் எலும்புகளை புஷ்டியாய் மாற்றும். இருக்கிற பரிசுத்தவான்களோட அனுபவத்தில் பெரியவன் என்பதனால் அல்ல, இங்க இருக்கிற பரிசுத்தவான்களோட வயதில் மூத்தவன் என்பதனால் அல்ல, ஒரு நற்செய்தி சொல்ல தேவன் அனுமதித்தார். நான் இருக்கிறேன். எதிர்பாராத நற்செய்தி உன் காதுகள் கேட்க போகிறது. எதிர்பாராத நற்செய்தி உன் காதுகள் கேட்க போகிறது. எதிர்பாராத நற்செய்தி உன் காதுகள் கேட்க போகிறது. இதுவரையிலும் கேட்காத, இதுவரையிலும் கேட்டிராத உன் வாழ்க்கையை வளமாய் மாற்றுகிற சிலரை கர்த்தர் உடைக்கிறார். கையை தட்டி ஆவியில நிரம்பு. மகளே, நீ கேட்பதெல்லாம் அற்பமான செய்தி, உன்னை காயப்படுத்துற செய்தி, உன்னை சோர்வுக்குள்ளாக்குற செய்தி. ஜெபம் பண்ணு. ஒரு எதிர்பாராத ஒரு செய்தி உன் காதுகள் கேட்க போகிறது. பிள்ளைகளுக்கு திருமண அலைன்ஸ் கிட்ட வர வந்து தட்டி போயிட்டுல, உங்களை கேவலப்படுத்துற மாதிரி ஆயிட்டுல, உன் பிள்ளை அழுகிற மாதிரி ஆயிட்டுல, அழகு இல்ல வளர்த்தி இல்லன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல. தீர்க்க தரிசனம் ஆவியான சொல்றார், எதிர்பாராத நற்செய்தி வரப்போது. உன்னை தேடி உன் வீட்டுக்கு அலைன்ஸ் வரும். ஒரு பைசா வேண்டாம், உன் பிள்ளைய கொடுன்னு கேட்கிற நாட்கள் வரும். உன் திருமணம் உன் காரியத்தில் நடக்க போகிறது. மங்களகரமான காரியத்தை இயேசு செய்ய போகிறார். Glory be to God. எதிர்பாராத நற்செய்தி. பிரதர், டிரான்ஸ்ஃபருக்காக முயற்சி பண்ணீங்க, டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல. நல்ல வேளை லஞ்சம் கொடுத்து நீங்க மாட்டல. ஒரு பைசா இல்லாம வாழ்க்கையில உயர்வை கர்த்தர் தருகிறார். பெற்றுக்கொள். உன் காதுகள் செய்தி கேட்க போகிறது. உன் பிள்ளைகளின் உயர்வு என்கிற செய்தி உன் காதுகள் கேட்க போகிறது. எதிர்பாராத நற்செய்தி அவங்க கேட்டதே இல்லை. 40 years இப்படி ஒரு செய்தி கேட்டதே இல்லை. இயேசுவின் நாமத்தில் எழும்பி நட அது ஒரு மையில சொன்னதில்ல. எதிர்பாராத நற்செய்தி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஏய், எதிர்பாராத நற்செய்தி வரும். எதிர்பாராத நற்செய்தி வரும். தூத்துக்குடியில பாஸ்டர் ஸ்டீபன் ஒரு பெரிய பாஸ்டர் இருக்கிறாங்க. அவங்க சர்ச்சில் கன்வென்ஷன் போயிருந்தேன் பல வருஷத்துக்கு முந்தி. இதே மாதிரி ஒரு வெயில் நேரம் மத்தியானம் அந்த அறையில ஓய்வு எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு குடும்பம் ஜெபிக்க பாஸ்டர்ட்ட வந்தாங்க. அந்த பிள்ளை பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா சிவப்பா சாரி கட்டுறதுக்கு எனக்கு சந்தேகமா இருக்குது. ஃபாரினர் மாதிரி இருக்கு. இது ஃபாரினர் மாதிரி இருக்குது. அந்த பையன் கருப்பா கட்டே இருக்கு. அது அவரோட வளர்த்திய ரொம்ப அழகா டாலா இருக்கு. இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க. போனோன்னு ஜோம் பண்ணி பிடிச்சோன்னு பாஸ்டர்ட்ட கேட்டேன். பாஸ்டர் இது என்னன்னு கேட்டேன். அவர் ஒரு சாட்சி சொன்னார். என்ன சாட்சி சொன்னா தெரியுமா? இந்த தம்பி அப்பா கிடையாது, ஆர்ஃபன். பாளையங்கோட்டையில பாஸ்டர் ராஜேந்திர பாஸ்டர் சபையில ஆர்ஃபனேஜ்ல படிச்ச பையன். +2 வரைக்கும் ஒய்வாமுக்கு அனுப்பி வச்சோம். அவங்க அம்மா உப்பளத்துல உப்பு சுமக்கிற ஒரு சகோதரி. அவங்க வீட்டுல ஒரு அண்ணனோ தம்பியோ பிசிக்கல் சேலஞ்ச், கால் நடக்க முடியாத ஊனம், ஒரு குடிசை பகுதியில் வாழ்றாங்க. இந்த தம்பி ஒய்வாம்ல பூனால முடிச்சு ஊழியத்துல ட்ரைனிங்ல இருந்த போது அமெரிக்கால இருந்து ஒரு மிஷனரி வந்தாங்க. அவங்கள ரிசீவ் பண்ண போயிருக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வரும்போது ஏர்போர்ட்ல வச்சு ஆவியானவர் அந்த ஊழியக்காரன் பேசுறாரா, என் மகளை இவன் தான் கட்டுவான் பாத்துக்க. ஹலோ, ஒண்ணுமே சொல்லலையா? இவன் தன்னுடைய கடமையை நிறைவேற்றி இவங்க ஏர்போர்ட்ல ஏத்தி விட்டுட்டான். அவன் மகள் அங்க அமெரிக்காவில் கவர்மெண்ட் டீச்சர். அவ சொன்னா, டேடி நானும் இந்தியாவை விசிட் பண்ண போறேன்,
நானும் இந்தியா விசிட் பண்ண போறேன்னு லீவ்ல போயிட்டு அனுப்பி விட்டார். போகும்போது சொல்லி விட்டாரா, வேண்டாம் பாரு, நீ இந்தியாவில வரும்போது கல்யாணம் பண்ணிட்டு வருவ, தேவன் உனக்கு அந்த வாய்ப்பை தருவார். அந்த லேடி சொல்லிச்சா, இந்தியாவில நான் கல்யாணம் பண்ணி செய்யறதை விட நான் சூசைட் பண்றது பெஸ்ட். நான் மேரேஜுக்கு போல, நான் ஊழியத்துக்கு போறேன். இந்த அப்பா அம்மாவை ரிசீவ் பண்ண இதே தம்பி தான் மும்பைல இவங்களை ரிசீவ் பண்ண போயிருக்கிறான். போர்ட்ல எழுதி வச்சுட்டு அவன் பேர வச்சுட்டு இருக்கான். ஆண்டவர் சொல்றாரா, அவன்கிட்ட அமெரிக்கா லேடிட்டு சொல்றாரா, இதான் அவன் லைஃப் பார்ட்னர், பாத்துக்க. அவன் இந்த பயல எப்படி பாப்பேன்னு கண்ணை மூடிக்கிட்டாளா. ஏன்னா அவன் நல்ல டால் ஃபிகர், இவன் கருப்பு கட்டியா இருப்ப. எனக்கு தம்பி தெரியும், பார்த்து தானே சொல்றேன். பேசவே மாட்டானா. கேட்டதுக்கு எஸ் ஆர் நோ கொஸ்டின். எஸ் போலாமா, ரைட் போலாம். பேசவே மாட்டானா. ஊழியர்கள் முடிச்சோட சொன்னாலும் நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறேன், உன் பிளேஸ் எங்க இருக்குன்னு கேட்டாலும், உன்னோட இடம் எங்க இருக்கு, அதான் சவுத் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு, தூத்துக்குடின்னு. அப்படியா, அப்ப சொன்னாரா, நான் உன் இடத்துக்கு வர விரும்புறேன், போயிட்டு வரலாமா, உங்க ஏரியால கொஞ்சம் ஊழியம் செய்ய விரும்புறேன், இது என்னுடைய பிளான்ல இல்லாது. அப்படி போனேன். பாஸ்டர் ஸ்டீஃபன் பாஸ்டர் போய் சொன்னாங்க, பாஸ்டர் இப்படி ஒரு அமெரிக்கன் லேடி வராங்க, பல வருஷத்துக்கு முந்தி ஊழியம் செய்ய வர, கூட்டிட்டு வா. தக்க வச்சு ஊழியம் செய்யும் போது பாஸ்டர் லேடி சொன்னாலும், பாஸ்டர் இந்த சகோதரனுடைய ரைட் லொகேஷன் அப்படி நான் பார்க்க விரும்புறேன், இன்னைக்கு கூட்டிட்டு போவீங்களா அப்படின்னு. பாஸ்டருடைய கார்ல இந்த தம்பி அந்த லேடி பாஸ்டர் போகும்போது, தூத்துக்குடியில இந்த உப்பளம் பேசுறது புரியுது அவங்களுக்கு அந்த வார்த்தை, இந்த உப்பு விளையிற அந்த ஏரியா போகும்போது குறிப்பிட்ட ஏரியாவுக்கு போனோன்னு அந்த காரை நிப்பாட்ட சொல்லிட்டு அந்த லேடி ரோட்ல எடுத்து நின்று அழுறாங்க. பாஸ் சொன்னாங்க, சாரி சிஸ்டர், ப்ளீஸ் கம் இன்சைட் தி கார், சோ யூ ஆர் எ ஃபாரினர், நீங்க வந்து அழுதுட்டு இருந்தீங்கன்னா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட போறாங்க, உள்ள வந்துரு. அப்போ சொன்னாலாம், இதே இடத்தை சேம் பிளேஸ நான் தரிசனத்துல பார்த்தேன். ஆமென். அவனுக்கு ஒண்ணும் தெரியாது, அவன் அப்ராணி, இது நடந்தது எதுவுமே அவனுக்கு தெரியாது. அவன் கைடா போறான், அவ்வளவுதான். வைவாம் அந்த தம்பிக்கு அவங்கள கவனிக்கிறதுக்கு ஒரு டியூட்டி கொடுத்துருக்கு. தட்ஸ் ஆல். பார்த்தாங்க, போயிட்டு வீட்டுக்கு வந்தாங்க, ஜோம் பண்ணிட்டு வந்த உடனே சிஸ்டர் உள்ளத்துக்குள்ள தீர்மானம் பண்ணாங்களாம், எங்க அப்பா அம்மா சொல்லி விட்டாங்க, ஏர்போர்ட்ல கத்தர் பேசினேன், இப்போ நான் பார்த்த இடத்துல வந்து இருக்கிறேன். உள்ளத்துக்குள்ள சொன்னாரா, ஆண்டவரே, ஏப்ரல் மாசம், ஏப்ரல் முடிச்சு லீவ் முடிச்சு அங்க விபிஎஸ் நடந்துகிட்டு இருக்கு, கொடூரமான வெயில். நேத்து கூட நான் தூத்துக்குள்ள தான் இருந்தேன் பகல்ல, கொடூரமான வெயில். கவனிங்க. அப்ப இப்ப ஜோம் பண்ணானா, எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும். இப்ப நாங்க ஜெபிக்க போகிறோம், கொஞ்ச நேரத்துக்கு மழை வந்துச்சுன்னா நான் விசுவாசிப்பேன், இதான் என்னோட லைஃப் வாட் நான் ஏத்துக்கிடுவேன். பாஸ்டர் சொன்னானா, போயிட்டு வந்துட்டோம், ஒரு சின்ன ஜோம் பண்ணலாமா, 3 பேர் ஜோம் பண்ணலாம். பாஸ்டர் சொன்னாரா, நீ முதல்ல ஜோம் பண்ணு. ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள பாஸ்டர் சொல்றாங்க, அந்த 1-2 கிலோமீட்டர்ல மாத்திர இடி மின்னலோட ஏப்ரல் மாசத்துல கடூரமான மழை. ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள இடி மின்னலோட கடுமையான மழை. பாஸ்டர் வந்து சொன்னா, சரித்திரங்களாம் சொல்லி, இந்த பிரதர்ட்ட பேசுவீங்களா, நான் இவரை கல்யாணம் பண்ண விரும்புறேன். அல்லேலூயா. பாஸ்டர் சொன்னாங்க, நான் தான் திருமணம் பண்ணி வச்சேன், அரசு முறைமையின்படி இவங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் திருமணம் பண்ணி. சின்னக்கு இந்த தம்பி அமெரிக்கால இருக்கிறாங்க, அவங்க அம்மா கை நாட்டு கேஸ். போன வருஷம் நான் தூத்துக்குடியில மறுபடியும் ஒரு மீட்டிங்ல பாஸ்டர் சந்தித்த போது இந்த தம்பியை விசாரிச்சேன். 5 பிள்ளைகள் இருக்கு அமெரிக்கால, அமெரிக்கா சிட்டிசன். உப்பு மூட சுமக்கிற படிப்பறிவு இல்லாத அம்மா, கை நாட்டு கேஸ், 3 முறை அமெரிக்கா போயிட்டு வந்தாச்சு. ஹலோ, அங்க ஃபுல்லா அமெரிக்கன் மத்தியில தான் ஊழியம் செய்யறாங்க. இவங்க அம்மா அங்க போய் பிரசங்கம் பண்ணுதாங்க. பைபிள் அப்படி போட்டிருக்கடா, நான் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணி கேட்டிருக்கேன், முக்காடு போட்டுட்டா மொட்டை அடிக்கணுமா, அந்த வெள்ளைக்காரி ஒருத்தியும் முக்காடு போட மாட்டேங்க, ஒண்ணு மொட்டை அடிக்க சொல்லுடா, இல்ல முக்காடு போட சொல்லாது இந்த தாயார் அங்க போய் பிரசங்கம். அல்லேலூயா. நீங்க இப்ப முக்காடை சரி பண்றீங்க பத்தியெல்லாம் கட்டாயம். இதெல்லாம் கரெக்ட் தானே? பைபிள் ஒண்ணு தப்பா போடலையே, வேதனை போட்டிருக்கு. அவன் காதுகள் செய்தி கேட்டது, எதிர்பாராத செய்தி. அப்பா இல்லாம அண்ணன் பிசிக்கல் சேலஞ்ச், அம்மா ஒரு கூலி தொழிலாளி ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஒரு ஊழியக்காரர் சொன்னார், நாங்க தான் அவனை வைவாம் அனுப்பி வச்சோம். நீங்க சொன்ன சாட்சி உண்மைன்னு என்கிட்ட சொன்னார். ஒரு ஊழியர் கூட்டத்தில் இந்த சாட்சி பதிவு செய்தேன் கன்னியாகுமரியில. அவர் சொன்னார், பாஸ்டர் அந்த தம்பி நாங்க தான் அனுப்பி வச்சோம் வைவாம். உண்மையான செய்தி அது. இன்னைக்கு அந்த தம்பி அமெரிக்காவில ஒரு சிட்டிசனா ஊழியம் செய்துட்டு இருக்கிறார். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். எதிர்பாராத செய்தியை உங்க காதுகள் கேட்கும். ஆமோதிக்கிறீர்கள், கை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்கள். Glory be to God. யார் வருத்தாங்க, யார் உன்னை நெக்லெக்ட் பண்ணாங்க, எழுதி வச்சுக்க.
ஒரு நேசிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். நீ எங்கேயோ பள்ளத்துல விழுந்துடக்கூடாதுன்னு அவர் தடுத்திருக்கிறார். இதான் நடந்திருக்கு. நீ ஏன் கவலைப்படுற? உன் வாழ்க்கையில ஒரு தவறு நடந்துடக்கூடாது, உன் வாழ்க்கையில ஏதோ ஒன்று சம்பவிச்சிடக்கூடாதுன்னு கர்த்தர் தடுத்தார். நீ சந்தேகப்பட்டு அழுது கொண்டிருக்கிறாய். உன் வாழ்வில் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஒரு திருப்பு முறை வரப்போகிறது. ஒரு எதிர்பாராத செய்தியை உன் காதுகள் கேட்க போகிறார். நம்பர் 3, 7ஆம் வசனத்தை வாசிங்க. வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும். வலது கையினால் அவனை பிடித்து, சத்தமா சொல்லுங்களேங்க, வலது கையினால் பிடித்தவனை தூக்கி விட்டான். இதுவரைக்கும் என்ன நடந்துச்சு? தூக்கி கொண்டு வந்தார்கள், தூக்கி கொண்டு போனார்கள். ஆனா தூக்கி விடல. தூக்கி விட்டதான் விழுந்துருவானே. ஃபர்ஸ்ட் டைம் வலது கையினால் அவனை தூக்கி சொல்லுங்க. உள்ளத்துக்குள் கர்த்தர் பதிவு செய்த வார்த்தை என்ன தெரியுமா? எதிர்பாராத உதவி, அன்எக்ஸ்பெக்டட் ஹெல்ப். Glory be to God. இதுவரைக்கும் மனுஷனோட உதவி என்ன தெரியுமா? சப்பானியா தூக்கிட்டு போனான், பிச்சை எடுக்க தூக்கிட்டு வந்தான், பிச்சை எடுத்தவரை தூக்கிட்டு போனான். மனுஷ உதவி என்ன பிச்சைக்காரரை தான் தூக்கி சுமந்தது. ஆனா கர்த்தருக்கு உதவி செய்வாரனால் நான் இனி பழைய இடத்துல இல்ல. கையை தட்டு, come on. நான் இனி பழைய இடத்துல இல்ல. 4 பேருக்கு மேல கையேற்ற மாட்டேன். ஒரு பழைய பாடல் முன்னாடி சேர்ந்து பாடலாமா? சேற்றில் விழுந்த என்னை எவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாத்தினார். சேற்றில் விழுந்த என்னை எவர் தூக்கி எடுத்தார். நல்ல கை தட்டுங்க. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நம்பாதே உள்ள நாள் வரையும். ஹல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நம்பாதே உள்ள நாள் வரையும். எதிர்பாராத உதவி. சொல்லுங்க 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 சொல்லுங்க. சில நேரம் சிலர் எவ்வளவு பிரசங்கம் பண்ணாலும் கேட்டு இன்ட்ரெஸ்ட் எழுப்ப மாட்டான். சிலரை தூக்கி விடணும். சொல்லுங்க. நீ ரட்சிக்கப்பட்டா மட்டும் போதாது, நீ அபிஷேகம் மட்டும் போதாது, நீ கிருபவரப்பட்ட போதாது. சிலரை தூக்கி விடுற இடத்துல கர்த்தர் வச்சிருக்கிறான். அவனுக்கு ஆட்டோவுக்கு 10 ரூபா கொடுத்து காணிக்கை போட 10 ரூபா கொடுத்து கூட்டிட்டு வந்துட்டேன்னு வச்சிருக்கேன், கர்த்தர் அவனுக்கு தூக்கிடுவாரு. கர்த்தர் தூக்கி விட வச்சார். வெறும் பிரசங்கம் மட்டும் பண்ணல. பேதுரு வெறும் பிரசங்கம் பண்ணல, வெறும் விசுவாச வார்த்தைகளை மாத்திரம் பேசல, தூக்கி விடுற இடத்துல இருந்தாங்க. எதிர்பாராத உதவி செய்றீங்களா? கர்த்தர் உங்களுக்கு கொண்டு செய்ய விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. யாருக்காலும் உதவி செய்யணும். நீங்க போய் சுவிசேஷம் அறிவிக்கணும், நீங்க போய் பட்ட ரட்சிப்பை சொல்லணும், உங்களுக்கு தேவன் செய்த நன்மைகளை செய்யணும், உங்களுக்கு தந்த நன்மைகளை பகிர்ந்து கொடுக்கணும். உதவி செய்ய ரெடியா இருக்கீங்களா? எதிர்பாராத உதவி சொல்லுங்க. எதிர்பாராத. ஹோட்டல்ல போய் சாப்பிட்டா சிலர் சர்வேருக்கு மட்டும்தான் டிப்ஸ் கொடுப்பாங்க. நான் எங்க இருந்து டிப்ஸ் கொடுப்பேன் தெரியுமா? 3 பேருக்கு டிப்ஸ் கொடுப்பேன். 1 சர்வே, 2 இந்த இலையை துடைப்பான் பாருங்க, அவனுக்கு டிப்ஸ் கிடைக்காது.
3 வெளியில வாட்ச்மேன் 10 ரூபா 3 பேருக்கு டிப்ஸ் கொடுப்பேன். எதிர்பாராம உதவி செய்யணும். சிலர் எப்படின்னா பிள்ளைகளுக்கு கல்யாணம் வரும், நீ காது கொடுத்து கேட்கீங்களா? பெரிய இருக்கிறதுல கோயம்புத்தூர்ல பெரிய கடை எனக்கு எதுன்னு தெரியலையே. திருநெல்வேலி தெரியும், RMKV, சென்னை சில்க், ஹலோ போத்தீஸ், பாத்தீங்களா? இங்க இருந்தாலும் திருநெல்வேலி தெரிஞ்சு வச்சிருக்காங்க. கோயம்புத்தூர்ல பெரிய கடை இது, இங்கே போத்தீஸ் தானே. வாழ்க வாழ்க, தப்பு இல்ல. ஆனா கொஞ்சம் எச்சரிக்கை விரும்புறேன் உங்களை. போத்தீஸ்ல போய் 40,000 ரூபாய்க்கு பட்டு எடுப்பாங்க. 40 ரூபாய்க்கு இருக்காது, ஒரு பெரிய பட்டு இருக்காது. 1 லட்சம் ரூபாய்க்கு பட்டு இருக்கோம். 1 லட்சம் ரூபாய்க்கு பட்டு எடுப்பாங்க, தப்பு இல்ல, அது உங்க திறமையை பொறுத்து. ஆனா வெளியில வந்து காந்திபுரத்துக்கு ஆட்டோக்காரன்ட்ட இந்த கிறுக்கி 50 ரூபாய்க்கு சண்டை போட்டுட்டு இருப்பான். இந்த கிறுக்கு அங்க 1 லட்சம் ரூபாய்க்கு பட்டு எடுத்திருக்கால, அந்த ஏழைக்கு கூட 100 ரூபாய்க்கு கூட அவன் டீ குடிச்சிட்டு போறான். கேட்டா நாங்க பந்த கோசு, முட்டை கோசு, ஜீவியத்துல மாற்றம் இல்லையே. உனக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு துணி எடுக்கிறது கெப்பாசிட்டி இருந்துச்சு, அவனுக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கிடைச்சதை நம்ம கஞ்சி குடிப்பான். நீ கிறிஸ்தவன்னு சொல்றிய, அவன் 50 ரூபாய் கேட்டு என்னைக்கு 100 ரூபாய் கொடுத்தியோ அன்னைக்கு தான் நீ உண்மை கிறிஸ்தவன். ஒண்ணுமே வர மாட்டேங்குது. ஆமேன்னு சொல்லுங்க. என்ன ஆமேன்? இல்ல நான் கேட்டேன், என்ன ஆமேன்னு அப்படியே ஆகிடாதுன்னு அர்த்தம். நான் ஆமேன்னு சொல்ல சொன்னா சில கேசுகள் அல்லேலியா பெந்தை கோசல 2 வார்த்தை கடந்து படாத பாடுபடுது. நம்ம ஆமேன்னா இவங்க அல்லேலியா பாக, அல்லேலியானா ஆமேன் பாக. என் லைஃப் நான் பிராக்டிஸ் பண்ணிட்டேன். எங்க வீட்டுல 8 பிள்ளைகள், 7 அக்கா, நான் ஒரே பையன். நான் சின்ன வயசுல புது துணி போட்டு பழகினவில்லை. எங்க அப்பா அம்மா நீ கூட்டிட்டு போய் ஒரு புது துணி வாங்கி தந்த ஞாபகம் எனக்கு இல்லை. யாருடைய ட்ரெஸ்ஸோ ஆல்ட்ரேஷன் போட்டு வளர்ந்தேன். அதனாலதான் நான் 18 வயசுல ஊழியம் வேண்டான்னு 17 இருந்து 18 நேரம் ஒரு விட்டே ஓடுனேன். சில நேரம் வீட்டுல எங்க அப்பா அம்மா ரொம்ப நல்லவங்க, கடன் வாங்க மாட்டாங்க. மருந்து எடுக்கிறது தப்பு இல்லை. அன்னைக்குள்ள வருஷத்து வரைக்கும் மருந்து எடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. போன வருஷம் தான் எங்க அம்மா இறந்தாங்க. அப்பா இருந்து 22 வயசு ஆச்சு. எங்க அம்மாவுக்கு 92 வயசு. ஒரு டேப்லெட் எடுத்தது இல்ல. அப்படி வைராக்கியமா வாழ்ந்துட்டாங்க. எத்தனை நாள் காலையில சாப்பாடு இல்ல, நைட்டு சாப்பாடு இருக்காது. அசம்பிளில இருப்பேன், மயங்கி விழுந்திருக்கேன் 2-3 நாள் ஞாபகம் இருக்கிறேன். அருமை. ஆனா ஊழியத்துக்கு வந்த போது ஏழ்மையை நான் பார்த்தேன். என் ஜீவியத்தில் ஒரு பிராக்டிஸ் பண்ணேன். எனக்கு இருக்கிறதுல ஒரு பங்கு ஏழைக்கு போகணும். 90ல ஊழியத்தை முடிச்சு வந்தேன். எங்க ஏரியாவில் ஒரு பெரிய ஊழியர் கூட நடந்துச்சு. எங்க அப்பாவுக்கு தெரிந்த நபர். 3000 ஊழியக்காரங்க இருப்பாங்க. அன்னைக்கு ஏழை ஊழியர்களுக்கு சைக்கிள் கொடுக்காங்கன்னு சொல்லி அப்ளிகேஷன் கொடுத்தாங்க. எங்க அப்பாவுக்கு ரொம்ப நெருங்கியவர். எங்க அப்பாவோட 20 வயது இளமவர். அவரை விட 20 வயது என் தகப்பனர் ஊழியத்தில் வயதுல மூத்தவர். வெரி நோன் பர்சன். என்ன கூட்டு போயிருக்காங்க. நான் ஊழியம் முடிச்சு 90ல பைபிள் காலேஜ் முடிச்சு வந்திருக்கேன். எங்க அப்பாவோட ஒரு சைக்கிள் இருக்கு, எனக்கு ஒரு சைக்கிள் இல்லை. என்னை கூட்டு போயிருக்காங்க. 100 சைக்கிள் அடுக்கி வச்சிருக்கு. அந்த 3வது நாள் முகாம்ல 100 சைக்கிள் அடுக்கி வச்சிருக்கு. எனக்கு ஒரு பயங்கர சந்தோஷம், பயங்கர ஆம்பிஷன் இருந்துச்சு. எனக்குள்ள பயங்கர ஆசை இருந்துச்சு, பயங்கரமா ஊழியம் செய்யணும். ஒரு சொந்த சைக்கிள் மட்டும் கிடைச்சிட்டா 34 வருஷத்துக்கு பேர் வாசிக்கிறாங்க. சைக்கிள் வாங்கிட்டு போக போக அப்படி 100 குறைஞ்சிட்டே வருது. 10 சைக்கிள் தான் இருக்கு. எனக்கு ஒரு சந்தோஷம், எனக்கு ஒண்ணு கிடைக்கும். ஆனா நாங்க ஒரு ஏழை ஊழியக்காரங்க 10 பேர் இருந்தோம். எங்க 10 பேருக்கு சைக்கிள் இல்லை. என் கண்ணுக்கு முன்னால அன்னைக்கு ராயல் என்ஃபீல்டு வச்சிருக்க ஒரு சைக்கிள் வாங்கிட்டு போறாரு. என் கண்ணுக்கு முன்னால அம்பாசிடர் கார் வச்சிருந்த ஒரு சைக்கிள் வாங்கிட்டு போனார். அன்னைக்கு தீர்மானம் பண்ண, என்னுடைய சின்ன இளம் வயதுல அன்னைக்கு தீர்மானம் பண்ண 1990ல ஒரு பயட்டை பிச்சை எடுக்க மாட்டேன். எனக்கு ஜீவனை தருவார்னா நான் கொடுக்கிறவனா மாறுவேன். இன்னைக்கு என் சபையில 3வது சனிக்கிழமை தோறும் 70 கண்ணு தெரியாத வருவாங்க. அவங்களுக்கு நான் இருந்தனோ இல்லையோ 3 மணி நேரம் அவங்களுக்கு கூட்டம் நடக்கும். மதிய உணவு கொடுப்போம், அவங்களுக்கு அரிசி வாங்கி கொடுப்போம். என் பிள்ளைகளுக்கு 4 பிள்ளைகள், எனக்கு 3 பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணியிருக்கிறேன். யாரை பத்தி எனக்கு தெரியாது. நான் வித்தியாசமா தான் செய்வேன். 2000-3000 பேர் வருவாங்க, அது தப்பு இல்லை. 100 கண்ணு தெரியாதவங்களுக்கு டோக்கன் கொடுப்பேன். அவங்கள முதல் வரிசையில உட்கார வைப்பேன். அவங்களுக்கு வழிப்பிரயாண செலவுக்கு தேவையில்லை. 600 ரூபாய் கொடுத்து 1000 ரூபாய்க்கு பரிசு வாங்கி வச்சிருக்கேன். கடந்த திருமணத்துல கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு அவங்களுக்கு பலசரக்கு வாங்கி வச்சிருந்தேன்.
அவங்கள முதல் பந்தியில சொல்லுவேன். விஐபிஸ் வருவாங்க, பெரிய விஐபிஸ் வருவாங்க, பெரிய ஸ்தாபன தலைவர்கள் வருவாங்க, பல ஆயிரம் ஜனங்கள் வரது போவாங்க. எனக்கு அதெல்லாம் மகிழ்ச்சி தான். அதை விட மகிழ்ச்சி என்ன தெரியுமா? நான் வாசித்த பைபிள்ல போட்டிருக்கு, உன் வீட்டுல இப்படி ஒரு காரியம் செய்தா கூனர், குருடர், ஊமையர், சப்பானிகளை கூட்டிட்டு வான்னு போட்டிருக்கு. இதுவரைக்கும் அப்படித்தான் செய்திருக்கேன். எனக்கு 4வது பையனுக்கு கதிர சித்தமானால் வருகிற ஜூன் 20 கல்யாணம், 19 மேரேஜ், 20 ரிசப்ஷன். இப்பமே 100 கண்ணு தெரியாதவர்கள் டோக்கன் கொடுத்துட்டேன். என் பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறேன், ஜீவிய காலம் இருக்குமானா இந்த ஊழியத்தை விட்டுறாத. ஏழைகளுக்கு இருக்கிறவ கர்த்தருக்கு ஒண்ணுமே பேச மாட்டேங்க. இது எப்படின்னா எனக்கு உனக்கு எனக்கு உனக்கு. நல்ல மழை பெய்தா மழை காலத்துல அந்த குளம் குட்டையில ஒரு தவளை சத்தம் போட்டு பார்த்திருக்கீங்களா? அதுக்கு எங்க ஊர்ல மாக்ரின்னு பேரு. என்ன பேரு? பெரிய தவளா இருக்குங்களா? ஆமா, எல்லாம் இங்கதான் இருக்கீங்களா? அப்படி நான் கரெக்டா முடிச்சிடுறேன், உனக்கு கவலைப்படாதுங்க. அதுக்கு பேர் என்ன? மாக்ரி. ஐயா, இங்க பேர் என்ன பேரு? அதுக்கு பெரிய தவளைக்கு பேர் என்ன பேரு? பெரிய தவளை இருக்குல்ல, சரி தவளைன்னு வச்சிருக்க. புரியுதா உங்களுக்கு? எங்க ஊர்ல மாக்கரிம்பாங்க. அது எப்படி சத்தம் கிடைச்சு தெரியுமா? உனக்கு உனக்கு அப்படித்தானே கேக்கு. விசுவாசிகள், தவளை விசுவாசியா நீ? ஏழைக்கு போக மாட்டுக்கு. உனக்கு எனக்கு, இந்த வீடு உனக்கு, இந்த கார் எனக்கு, அந்த சொத்து உனக்கு, இது எனக்கு. ஏழைகளுக்கு கிறிஸ்துவ வாழ்க்கை மாய்மாலமாய் போய்விடக்கூடாது. வெறும் பிரசங்கம் பண்ணலமா, அவன் எழும்ப முடியாம உட்கார்ந்து இருந்தா கிட்ட போய் தூக்கி விட்டாங்க. உங்க பிள்ளை இன்டர்நேஷனல் ஸ்கூல் படிக்கலாமா? அந்த பிள்ளை நல்ல மார்க் எடுத்துக்கலாமா? காலேஜ் போக முடியல, ஒரு செமஸ்டர் ஃபீஸ் கட்டிட்டா அந்த பிள்ளை கல்லூரியை முடிச்சிடும். இது கிறிஸ்தவ வாழ்க்கை. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, தேவனுடைய ராஜ்யம் பலத்தில் இருக்கிறது. ஆமோதிக்கிற கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. எதிர்பாராத உதவியை உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய விரும்புகிறார். ஆண்டவருக்கு கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். அதே வசனத்தை திருப்பி வாசிங்க. வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. உடனே, ரொம்ப லேட்டா இல்ல, உடனே அவன் கால்கள் கரடுகள் பலன் கொண்டது. என்ன தெரியுமா? எதிர்பாராத பலன், அன்எக்ஸ்பெக்டட் ஸ்ட்ரெங்த். என்ன பலன் தெரியுமா? பிச்சை எடுக்காம ஆளுகிற பலன். என்ன பலன் தெரியுமா? எவண்டி போய் கையந்தாம பலன். இனி எவன் சப்போர்ட் இல்லாம நடக்கிற பலன். அல்லேலூயா. நாளைக்கு இந்த இடத்துல என்ன பார்க்க முடியாது, என்ன வேற இடத்துல தான் பார்க்க முடியும். பலன், தரித்திரத்தை மேற்கொள்கிற பலன், சாபத்தை மேற்கொள்கிற பலன், சூழ்நிலையை மேற்கொள்கிற பலன், பலகீனத்தை மேற்கொள்கிற பலன். பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் பலன் உண்டு. ஒருவேளை பலகீனப்பட்டு வந்திருக்கலாம், இந்த கூட்டத்தில் கர்த்தரை பலப்படுத்துகிற கையை தட்டுங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலம், the spirit power, பலமுள்ள ஆவியானவர். சிங்கத்தை கிழிக்கிற பலன், கரடியை கிழிக்கிற பலன், கோலியாத்தை அடிக்கிற பலன். அவர் நமக்கு பலமுள்ள ஆவியை, பயமுள்ள ஆவியை தரவில்லை, பலமுள்ள ஆவியை தந்திருக்கிறார். எதிர்பாராத பலனை தரப்போகிறார். சின்ன சின்ன பிரச்சனைகளை பயந்துட்டீங்க, இப்ப மாறு தட்டி சொல்வீங்க, இவை ஒன்றும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாதுன்னு செய்திருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தரை பலப்படுத்துவாரால் ஏவட்டி நீ கையேந்த மாட்டேன். நான் சொன்ன பாத்தீங்களா, ஒரு மனுஷன் போய், எங்க அப்பா ஒரு ஏழை பாஸ்டர், 2 ஜிப்பா வேஸ்ட் தான் உண்டு, சைக்கிள். எங்க அப்பாவுடைய கடைசி ஊழியம் தான் நான் இப்போ செய்யற ஊழியம். இது 60வது வருஷம். என் தகப்பனார் பாஸ்டர் ஒய்கேபி ஹென்றி, கேள்விப்பட்டிருக்கீங்க. அவர் ரட்சிப்பு நடத்துறது என் தகப்பனார் தான். என் தகப்பனாரை பத்தி ஒரு புக் எழுதி கேட்டா, அப்ப எழுதி தந்தார். எனக்கே தெரியாத விஷயத்தை போன வாரத்திலே பாஸ்டர் ஒய்கேபி ஹென்றி அவர்கிட்ட கேட்டேன், பாஸ்டர் எங்க அப்பாவை பத்தி ஒரு புக் எழுதி தந்திருந்தார். தகப்பனார் தான் என்னை ரட்சிப்பு நடத்தினார். ஆரம்ப நாட்டில் 9ஆம் வகுப்பு படிக்கும் போது வள்ளியூர்ல இருக்கும்போது உன் தகப்பனாரை சந்தித்தார். ரொம்ப அருமை, கஷ்டம். அல்லேலூயா. ஆனா அவங்க எல்லாம் 2 ஜிப்பா 2 வேஸ்ட், பயப்பட்டதே கிடையாது, எதுக்கும் கலங்குறதே கிடையாது. மாறு தட்டி சொல்லுவாங்க, கிறிஸ்து ஜீவன், சாவி எனக்கு ஆதாயம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாய் கர்த்தருடைய சந்ததி எனப்படும். கர்த்தரை மறப்பதில்லை, ஆண்டவர் தந்த பெற்றோரை மறப்பதில்லை. அல்லேலூயா. நல்ல தியாகம் உள்ளவர்கள். இன்னைக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு, தேசத்துக்கு பிரயோஜனமாய் மாறுகிறதற்கு ஆண்டவர் இயேசு, 2வது கர்த்தர் தந்த பெற்றோர். நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறார், அவனுக்கு பிற்பாடு பிள்ளைகள் பாக்கியவங்களாக இருப்பார்கள். இளமூழியரே, விசுவாச பிள்ளைகளே, பெற்றோர் அற்பமா எண்ணாத.
நீ ஆசீர்வாதமாக இருப்பதற்கு காரணம் கர்த்தர் உனக்கு தந்த பெற்றோர். உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்க உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணு. ஹல்லேலூயா. எதிர்பாராத பலன். நேரம் கருதி போகிறேன். நல்ல பேச ஆசை, தொடர்ந்து பேசலாம். நேரம் கருதி போகிறேன். 8ஆம் வசனம் வாசிப்பீங்களா? அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். பாருங்க, குதிக்கிறான். குதிக்கிற பலன், எழும்புகிற பலன், நடந்தான். நடக்கிற பலன், நடந்து. எதிர்பாராத பலன் எப்படி? குதிக்கிற பலன், எழும்புகிற பலன், நிற்கிற பலன், நடக்கிற பலன். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் இந்த 40 வருஷம் அவன் செய்ததே இல்ல. 40 இயர்ஸ் அவன் லைஃப்ல இல்ல. இதுவரைக்கும் நடக்காத ஒன்றை நடப்பிக்கிற பலனை கர்த்தர் தருகிறார். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில செய்யாத ஒன்றை செய்கிற பலனை தருகிறார். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில செயல்படாத ஒன்றை செயல்படுகிற பலனை அவர் தர போகிறார். Glory be to God. Okay. வாசிங்க, கண்டினியூ பண்ணுங்க. நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். எங்கே போனார்? சொல்லுங்க, நேரம் எங்க போனார்? இந்த 40 வருஷம் உள்ள இருக்க தெரியாது. பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த தெரியாது. ஆசாரிய வஸ்திரம் தெரியாது. ஆராதனை முறைகள் தெரியாது. குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி, சமாதான பலி, போஜன பலி, சாக்ரிஃபைஸ் தெரியாது. அவனுக்கு ஒண்ணு தெரியும், அலங்கார வாசல்ல அலங்காரமா உட்கார்ந்து பிச்சை எடுத்தான். இன்னைக்கு எங்க இருக்கிறான் தெரியுமா? ஆலயத்துக்குள்ளே. சொல்லட்டுமா? ஹல்லேலூயா. எதிர்பாராத ஸ்தானம், அன்எக்ஸ்பெக்டட் பொசிஷன். உங்க வாழ்க்கையில சில எதிர்பாராத உயர்வுகள் வரப்போகிறது. எதிர்பாராத மேன்மைகள் வரப்போகிறது. எதிர்பாராத ஸ்தானங்கள், எதிர்பாராத மேன்மைகள், எதிர்பாராத இடம். The first Samuel chapter 2 verse 8 Bible says 1 சாமுவேல் 2:8 அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். கையை தட்டமா. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைத்து மகிமை உள்ள சிங்காசனத்தை ஆவியில் நிரம்பு. லா ரா பாகாசா. பெற்றுக்கொள்ள அபிஷேகத்தை. Receive the power of Holy Spirit. Ora bakatara maseke. Limo shekere. Hallelujah. எதிர்பாராத ஸ்தானம். மனுஷன் புறக்கணிக்கலாம். மனுஷன் இதுவரைக்கும் தூக்கி விடாமல் இருக்கலாம். ஒரு எதிர்பாராத ஸ்தானத்தை கர்த்தர் தரப்போகிறார். Hallelujah. சிறுமையானவரை, எளிமையானவரை சிறுமையிலிருந்து எடுத்து அவன் வம்சங்களை மந்தையை போல் மாற்றுகிறார். Unexpected position, unexpected honor, எதிர்பாராத மேன்மை, எதிர்பாராத கனம், எதிர்பாராத இடம். Praise the Lord. நான் சொன்னேன் அல்லவா, போன வாரம் சிங்கப்பூர் தேசத்துல இருந்தேன். ஒரு பெரிய தேவ மனிதன் வீட்டுல, ஒரு விசுவாச வீட்டுல தங்க வைத்திருந்தார். ஆண்டவர் அறியாத குடும்பத்தை சார்ந்தவர். அவர் சொன்ன சாட்சி, ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு நான் கஷ்டப்பட்டேன். ஆனா கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வில் வந்தபோது இத்தனை மேன்மைகளை கர்த்தர் எனக்கு தந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு அவருக்குள்ள சிட்டிசன். அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு மகன் நியூசிலாந்துல படித்து பட்டதாரியை மாறப்போகிறார். சொந்த இடத்தை அங்கேயும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்னும் தம்பி ஆஸ்திரேலியாவில் படித்து வருகிற நாட்கள் அவனுக்கு பட்டமளிப்பு கூட. உபதேசத்தை பார்த்தேன், பரிசுத்தத்தை பார்த்தேன், கர்த்தருடைய உயர்வை பார்த்தேன், ரொம்ப தாழ்மையை பார்த்தேன். என்னோடு கூட உட்கார்ந்து அவர் பேசின அந்த காரியங்களில் தேவன் அவர் நடத்தி வந்த விதங்களை நான் புரிந்து கொண்டேன். ஒரு மனிதன் ஒரு கைவிடுகிறவர் அல்ல. இயேசு கிறிஸ்து தரித்திரத்தின் தேவன் அல்ல. இயேசு வெறும் மரச்சுருவை சுமக்கவில்லை. அவர் என் சாபத்தை சுமந்தார். காரணம், நான் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பேலன்ஸ். சில நேரம் ஒரு சோதனை அனுமதிப்பார். எதுக்கு தெரியுமா? நான் சாதனை படைப்பதற்கு. சோதனை இல்லைங்கிறது தப்பு. சிலர் உபத்திரவத்தை அனுமதிப்பார். ஏன் தெரியுமா? அந்த உபத்திரவத்துல கர்த்தர் நடத்துகிறார் என்பதை நான் அறியணும். அதுக்குதான் அவர் அனுமதிக்கிறார். ஓகே, யாரும் தெரிஞ்சு எதிர்பாராத உயர்வை கர்த்தர் தரப்போகிறார். எதிர்பாராத ஸ்தானங்கள். 2ஆம் வசனம் வாசிப்பீங்களா? அப்பொழுது தன் தாயின் வயிற்றில் இருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். அதனுடைய 3ஆம் வசனத்தை வாசிப்பீங்களா? தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். 10ஆம் வசனத்தை வாசிப்பீங்களா? தேவாலயத்தின் அலங்கார வாசலண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். குணமாக்கப்பட்ட சப்பானி 14ஆம் வசனத்தை வாசிப்பீங்களா?
இந்த chapter 14. இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம்? No, 4:14. சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் Good. அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியால் Same chapter 22. 22. அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் என்னத்தை புரிஞ்சிட்டீங்க? நீங்களே சொல்ல முடியுமா? நம்பர் 1, 40 வருஷம் பேர் சப்பானி. அடுத்த பேர் தெரியுமா? பிச்சைக்காரன். அடுத்த பேர் தெரியுமா? குடமாக்கப்பட்ட சப்பானி. நம்ம ஆட்கள் இந்த சோமான பிற்பாடும் அந்த பழைய பேரை விட மாட்டேங்க. அவளை தெரியுமா? ஒரு காலத்துல பிச்சைக்காரியே, இன்னைக்கு இப்படி கத்தர வச்சிருக்காரு. ஒரு காலத்துல குடிகார பையன், இன்னைக்கு பரிசுத்தவன வச்சிருக்காரு. பேர் மாறுது பாருங்க. 14:4-14 சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன். 4:22 அற்புதமாய் சுகமாக்கப்பட்ட மனுஷன். தேவன் யார் தெரியுமா? எதிர்பாராத பெயரை தருகிற ஆண்டவர். அவன் காதல கேட்ட 2 பெரிய ஜப்பானி பையல, என் பிச்சைக்கார பையல, இதான் 40 வருஷம் கேட்டுட்டு இருந்தாரு. புதுசா ஒரு பெயரை கத்தர் வைக்கிறார். எதிர்பாராத பெயர் என்ன தெரியுமா? அற்புதமாய் சுகம் பெற்றவன். இந்த பிரதர் வாழ்க்கையில மிராக்கல் நடந்திருக்குது. மிராக்கல் பிரதர். உங்களுக்கு ஒரு பேர் வருது, மிராக்கல் சிஸ்டர். அன்எக்ஸ்பெக்டட் குட் நேம். எதிர்பாராத பெயரை தரப்போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? Hallelujah, glory be to God. கடைசி ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிக்க போகிறோம். ஊழியர்களே, பரிசுத்தவான்களை தைரியப்படுத்த விரும்புகிறேன். Hallelujah. உங்களை போல நானும் கடந்து வந்த பாதைகள் சொன்னால் கண்ணீர் வடித்துக் கொண்டே இருக்கலாம். இக்காலத்து பாடுகளை நீ நம்மில் வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அவரோடு பாடுபட்டால் அவரோடு ஆளுகை செய்வீர்கள். 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்கள். chapter 4 verse 4. வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. இயேசுதான் ரட்சகர். இயேசுதான் உனக்காய் மரித்தவர். இயேசுதான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். இயேசுவே அற்புதம் செய்கிறார்னு பிரசங்கித்த போது அல்லேலூயா மண்டபத்துக்கு ஓடி வந்தாங்க. 5000 ரட்சிக்கப்பட்டாங்க. என்ன சொல்லலாம்? எதிர்பாராத அறுவடை, அன்எக்ஸ்பெக்டட் ஹார்வெஸ்ட். உங்க சபைக்கு எதிர்பாராத அறுவடை வரப்போகிறது. சிலர் பிரிந்து போயிருக்கலாம், சிலர் நன்றி கெட்டு போயிருக்கலாம். என் உபவாசம் மதிக்கப்படவில்லையோ, என் தியாகம் அற்பமாக எண்ணப்பட்டதோ என்று சொல்லி சோர்ந்து போறீர்களோ, எதிர்பாராத ஒரு அறுவடையை கர்த்தர் தரப்போகிறார். கையை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை அல்லேலூயா சொல்லுங்கள். எதிர்பாராத அறுவடை ஆண்டவர் தரப்போகிறார். உங்கள் வாழ்வில் எதிர்பாராத ஒரு அற்புதத்தை தேவன் செய்ய போகிறார். கண்ல மூடுமா? எழுந்திருக்கலாமா? ஜெபம் பண்ணலாமா? அல்லேலூயா. 2 நிமிடம் நோடி இணைந்து ஜெபிக்க எத்தனை பேர் ஆசையா இருக்கிறீங்க? அல்லேலூயா. யாருக்கு இந்த ஆசீர்வாதம்? நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியத்தை அவர் செய்த போது யாருக்கு? 4ஆம் வசனம் சொல்லுகிறது, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு. ஹலோ, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு. அல்லேலூயா. காத்திருந்து ஜெபிப்பது. அல்லேலூயா. யாருக்கு இந்த ஆசீர்வாதம்? யாருக்கு இந்த உயர்வு? அல்லேலூயா. அடுத்த வசனம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீரே அல்லாமல். எதுக்கு இந்த கன்வென்ஷன் தெரியுமா? அவருக்கு காத்திருப்பது. ஜெபம் என்ன தெரியுமா? அவருக்கு காத்திருப்பது. ஆராதனை என்ன தெரியுமா? அவருக்கு காத்திருப்பது. உபவாசம் என்ன தெரியுமா? அவருக்கு காத்திருப்பது. அல்லேலூயா. ஊழியம் என்ன தெரியுமா? அவருக்கு காத்திருப்பது. தேவ பிரசன்னம் என்ன தெரியுமா? அவருக்கு காத்திருக்கிறது. எத்தனை பேர் கர்த்தர் பேசினார்? எதிர்பாராத பயங்கரமான காரியத்தை பெற்றுக்கொள்ள விரும்புறேன்னு சொன்ன கரங்களை உயர்த்துங்க. இந்த முதல் கூட்டத்தில் கர்த்தர் பேசியிருக்கிறார். ஒரு எதிர்பாராத சந்திப்பை கர்த்தர் தரப்போகிறார். ஒரு எதிர்பாராத நற்செய்தி உன் காதுகள் கேட்கும். எதிர்பாராத உதவி உனக்கு இயேசுவின் நாமத்தில் வரும். ஒரு எதிர்பாராத பலன் உனக்கு வரும். ஒரு எதிர்பாராத ஸ்தான மேன்மையை கர்த்தர் உனக்கு தருவார். ஒரு எதிர்பாராத பெயர்களை தருவார். ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் போது சொன்னார், உன் பெயரை பெருமைப்படுத்தி ஒரு ஆசீர்வாதமாக இருப்பாய். எதிர்பாராத அறுவடை ஊழியத்தில் தருவார். ஆண்டவரே, நீ பேசுற நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. கரம் ஏற்றுக்கும்படி பிள்ளைகள் எதிர்பாராத நன்மை அனுபவிப்பார்களாக. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கரங்களை தட்டி come on. காத்திருந்து ஜெபிப்பதினா கழுகு போல பறந்தெழும்பி. காத்திருந்து ஜெபிப்பதினா கழுகு போல ஜீவ கிரீடம் பெற்றிடுவே. ஜீவ கிரீடம் பெற்றிடுவே. தேவ சாயல் ஆகவாரி தேவனோடு இருப்பேன். தேவனோ நல்ல கைத்தடி சேர்ந்து ஒரு முறை
வீட்டிலே